ரெக்கார்டிங் ஆகுதுங்களா? இது வரைக்கும் ஆடிட்டு தான் இருக்கா நம்மகிட்ட பேசினது? ஓகே ஓகே சரி. 10 பாட்டு முடிச்சிட்டோமா? இந்த ஃபஸ்ட் கிளாஸ் வராதவங்களாம் நோட்ஸை வாங்கி எழுதிக்கிங்க. அதில் ஏதாவது எனக்கு உங்களுக்கு டீட்டெயில் வேணும் இல்லை அதை ஏதாவது புரியலைன்னா என்ன கேட்டுக்கலாம். 17 மேல் கணக்கு கீழ் கணக்கு நூல்கள்னு பார்க்கணுங்களா? இல்லைன்னு பார்க்கணுமா? நடத்திட்டுமா? 17 கீழ் கணக்கு நூல்கள்லேருந்து பார்க்கணும். மலைப்பாடு கடை வரைக்கும் முடிச்சுனா சரி. இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் நான் தான் நோட் சொல்லியிருந்தேன், அதை வாங்கி ரிட்டர்ன் பண்ணிக்கிங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இண்டிவிஜுவலாக என்னை கேட்டு நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சரியா? ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோமா? இன்றைக்கி தமிழ் சமுதாய வரலாற்றில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ அதில் எதுலேருந்து பார்க்க போகிறோம்? முதல்ல இது எதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சொல்லாமா? அந்த 5 கண்டென்ட் சொன்னேன். தமிழ் சமுதாய நோட்லாம் முடிக்கணும். நான் நோட்ஸ் கொடுக்கல மட்டும் தான் நோட்டை ஓப்பன் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா காதில் வாங்கிக்கணும். நோட்லாம் முடிக்கிங்க. தமிழ் சமுதாய வரலாற்றை புரிஞ்சுக்கொள்ளுங்க. எவிடன்ஸ் என்னெல்லாம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் என்ன சொன்னோம்? யார் லாஸ்ட் கிளாஸ் வந்தவங்க மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள். நம்ம தமிழ் சமுதாயத்தை பற்றி படிக்கிறோம், அதுக்கான சான்றுகள் என்னென்னலாம் சொல்லியிருந்தேன். முதல் சான்று என்ன சொல்லிடுறேன்? சவுண்டாக சொன்னால் தான் எனக்கு கேட்கும், எனக்கு காது கேட்காது. கல்வெட்டுகள், நாணயங்கள், அகழாய்வுகள். சூப்பர். கிளாப் பண்ணலாமா? உங்களுக்கு கிளாப் பண்ண பார்ப்போம். முதல்ல இருக்கக்கூடியது கிளாசிக்கல் லிட்டரேச்சர் தான். 8 தொகை 10 பாட்டுலாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இன்றைக்கி நல்லா லாஸ்ட் கிளாஸ் நிறையா காமெடியாகவும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் கல்யாண மெத்தட் கூட வச்சுருந்தோம். யார் வீட்டுக்கு போகணும் கல்யாணம் பண்ணால்? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யாருக்கு கல்யாணம் பண்ணால் யார் வீட்டுக்கு போவாங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு கிட்டுக்குன்னு ஓடிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய சமுதாயத்தில் எங்கேருந்து எங்கே போகணும்? இவனை தான் சட்டை பிடிச்சி எடுத்துகிட்டு போவோம், வாங்கன்னு காலரை பிடிச்சி எடுத்துகிட்டு போவோம். அப்படியேப்பட்ட ஒரு நடைமுறை இருந்துச்சு இல்லையா? இந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ முதல்ல வந்து லிட்ரேச்சர் தான், செவ்வியல் தமிழ் இலக்கியங்களை பற்றி படிக்கிறோம். ரெண்டாவது கல்வெட்டுகளை பற்றி படித்தோம். மூணாவது என்னங்க திருன்னு முடிக்கிறீங்க? அந்த வந்தவங்களாம் சொல்ல இப்படிலாம் இருந்தால் எனக்கு எப்படியாவது நடத்த மனசு வருமா? எப்படியாவது தப்பிச்சு ஓடிவிடு அந்த மனையில் தான் இருக்கும். உயிரே உயிரங்கிற பாட்டு தான் என் மனநிலையில் அவர் இருக்கும். சரியா? சரி. ரெண்டாவது அந்த அகழ்வாழ்வுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன் கீழடிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வருஷம் பட்ஜெட்டில் ஏன் ஃபண்டு ஒதுக்குறாங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அடுத்தது இந்த நாணயத்தை வச்சு அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? வெளிநாட்டோடைய குறிப்புகள் இந்த 5 வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதில் செவ்வியல் இலக்கியங்கள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம். அதில் 8 தொகை 10 பாட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பார்த்துருக்கோம்? 17 மேல் கணக்கு நூல்கள்னா என்ன, 17 கீழ் கணக்கு நூல்கள்லாம் என்ன? 17 மேல் கணக்குனா என்ன, 17 கீழ் கணக்குனா என்ன? சங்ககாலமே நான் வரல இன்னும், அது அப்படியே வைங்க. நான் சங்ககாலத்தை பற்றி இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல. 17 கீழ் கணக்குனா என்ன, மேல் கணக்குனா என்ன? தெரிஞ்சவங்க யார் வேணாலும் சொல்லலாம். இது லாஸ்ட் குரூப் 4ஓட ஒரு கேள்வி. உடனே கிடுக்கிட்டு நோட்டை எடுத்து திருப்பணுமா? 17 மேல் கணக்குனா என்னங்க, 17 கீழ் கணக்குனா என்னங்க? ஐயோ, அப்படியே ஒரு நோட்டை திருப்பி அது நீங்கள் பார்க்காத மாதிரியும் அது எனக்கு தெரியாத மாதிரியும். 17 மேல் கணக்குனா 8 தொகை 10 பாட்டும் ஈக்குவலாக இருக்குது. இதுக்கு மேலத்தில் இதுக்கு முன்னாடி எழுதப்பட்டது எல்லாமே மேல் கணக்கு, இதுக்கு பின்னாடி எழுதப்பட்டது எல்லாமே என்னன்னு சொல்கிறோம்? கீழ்கணக்கு. எதுலாம் காலத்தால் முன்னாடி எழுதப்பட்டதோ அதெல்லாம் 17 மேல் கணக்கு. 17 மேல் கணக்குனா 10 பாட்டு 8 தொகை தான் 18ன்னு சொல்கிறோம் இல்லையா? எதுலாம் 10 பாட்டு 8 தொகை பின்னாடி எழுதப்பட்டதோ அதெல்லாம் 17 கீழ்கணக்கு. இதுதான் லாஸ்ட்டு குரூப் 4ல் கேள்வி கேட்டாங்க. 17ன்னா என்னன்னு கேட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது? யாரும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் எடுத்து சும்மா மோந்து கூட பார்க்க மாட்டேங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி கண்ணுக்கு புலப்படுது இல்லையா? நீங்கள் படிங்க, படிக்காமல் போங்க, டெஸ்ட்டு எழுதுங்க, எழுதாமல் போங்க. ஆனால் என்ன பண்ணணும்? பிஒய்க்கு மட்டும் கையில் வச்சுக்கணும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. ஸோ நல்லா நான் கஷ்டப்படுற ஃபேமிலி, நான் போனால் தான் என் குடும்பம் முன்னேறும், இல்லை என் குடும்பமே அப்படி தான் இருக்குது, என் குடும்பத்துக்கு நான் தான் ஒளி விளக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடுவீங்க. அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ் என்னன்னா அந்த பிஒய்க்கு தான். நீ சிரிச்சிக்கலாம், நீ என்னை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிக்கோ. நீ வேலைக்கு போகணுன்னா உனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் பிஒய்க்கு மட்டும்தான். எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன், எத்தனை பேட்ச் நான் வேலைக்கு அனுப்பியிருக்கேன். அவன் பண்ண ஒரே ஒரு கன்சிஸ்டன்டான வேலை இது மட்டும்தான். டீச் பண்ணுவாங்க, உடனே பிஒய்க்கு பார்ப்பான், இல்லை இல்லாத பாயிண்டோ அல்லது டிஃப்ரெண்ட்டான பாயிண்டாக இருந்தால் நோட்டில் எழுதி வைப்பான், படிப்பான், பிஒய்க்கு பார்ப்பான், ஒரு டெஸ்ட்டை போடுவான், ஜாப் அச்சீவ்மெண்ட் போயிட்டே இருப்பான். இதுதான் அவர் பண்ணக்கூடிய ரெகுலரான ஒரு ஒர்க்கு.
சரியா? சார் நீங்கள் வந்து அதை காமெடியாக எடுத்துக்கிட்டாலும் சீரியஸாக எடுத்துக்கிட்டாலும் அது உங்களுடைய ஒப்பீனியன் தான். அதை பற்றி நான் ஒரு ஆள் இன்வால்வ் ஆக போவதில்லை. நான் சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வரப்போகிற அட்டம்மெண்ட்டில் கிளியர் பண்ணிட்டு போயிடுவீங்க, எஃபர்ட் போடுவீங்க, இல்லைன்னா அடுத்த எஃபெக்ட் போவீங்க, அவ்வளோதான். நீ போடுற எஃபெக்ட் தான் உன்னுடைய டியூரேஷனை தீர்மானிக்கணும். அதையும் போய் சொல்லிட்டேன், ரைட்டா? சரி, 14 கீழ்க்கண் நூல்கள்லாம் என்ன சார் அப்படின்னா, எதெல்லாம் 10 தொகை 8 தொகை 10 பாட்டு கீழே வந்துச்சோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம்? 14 கீழ்கணக்கு நூல்கள். அதில் என்ன சார் இந்த மேக்ஸிமம் இந்த 14 கீழ்க்கு நூல்கள் என்ன தான் பேசும்? அதோட சிம்பிள் அஜெண்டா என்ன அப்படின்னா அறநெறிகளை பற்றி பேசும். அறநெறினா என்ன? நீதி, நேர்மம், தர்மம், இதை மொத்தம் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை அந்த அறநெறிகளை மட்டும்தான் இந்த நூல்கள் எல்லாமே பேசும். 14 கீழ்கணக்கு நிறையா நூல் படிச்சிருப்போம். என்னென்ன? நாலடியா, நான்மணிக்கடிகை அப்படின்னு வரும் இல்லையா? இதை பூராவும் என்ன பேசியிருப்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாலடியாரை வச்சுக்குவோம். 4 வரியில் ஒரு கருத்துக்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா? நாலடியார் பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் என்ன சொல்லியிருப்பாங்க? நாய்க்கால் ஆயினும் ஈக்கால் நாவாகணும் ஒரு ஏதோ ஒரு பழமொழி இருக்கும். ஈக்கு நிறையா கால் இருக்கும், ஆனால் ஒரு பொருளை தூக்க முடியாது. தூக்க முடியுங்களா? நிறைய கால் இருக்கும். ஆனால் நம்ம ஆளுக்கு 2 கையோ அல்லது 2 காலோ தான் இருக்கும். ஆனால் அவன் மிகப்பெரிய ஒரு பொருள் என்ன பண்ணிடுவான்? தூக்கிடுவான். இது எதுக்கு உண்மையாக சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னை சுற்றி நிறைய நண்பர்கள் இருந்தாலும் நம்மளுக்கே இப்போ எப்படி அடாப்ட் பண்ணுற பாரு. நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பான், படிக்கணும் கும்பிட்டா கைண்டிட்டு ஓடிடுவான். அவனால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் 2 பேர் இருப்பாங்க, 1 பேர் இருப்பாங்க, நம்ம மேலே அக்கறை வைப்பாங்க. நீ படி, வேலைக்கு போ. குடும்பத்தில் எங்கே வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. குடும்பத்துலேயும் கனெக்ட் பண்ணலாம், கூட இருக்கிற எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த வார்த்தைகளை சொல்லுதுன்னு சொல்கிறான். சரியா? அந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் ரொம்ப மிகைப்படுத்தி அதிகமாக பேசக்கூடிய நூல் என்னென்னா திருக்குறள் தான். திருக்குறள் தான் அதிகமான அறக்கருத்துக்களை பற்றி பேசியிருக்கோம். அதில் இந்த கொஷின் நமக்கு இது எக்கனாமிக்ஸ் புக்கிலே வந்திருக்கும். ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுருந்தா மட்டும்தான் அந்த நாடு டெவலப்மெண்ட் ஆகும். தன்னை மீறி செலவுகளை பண்ணால் அது என்ன ஆகிடும்? அந்த நாடு குட்டிச்சாராக தான் போகும்னு சொல்லி நான் சொல்லலை. யார் சொல்லியிருக்காரு? திருக்குறளில் திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரைட்டா? இதெல்லாம் டிஎன்பிசியோட கொஷின் அதாங்க நான் கொடுத்துருக்கேன். சரி, ஸோ அதில் பெருசாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம திருக்குறளில் தனியாக ஒரு டாபிக் படிக்க போகிறோம். 25 அதிகாரம் இருக்குது. அதில் எல்லாமே உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துடும். அதை நடத்தும் போது நம்ம பார்த்துக்கலாம். மேபி தமிழ்லேயும் படிப்பீங்க. இன்கேஸ் அவங்க நடத்தலாம், நான் நடத்திக்கிறேன். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன? இதெல்லாம் மேக்ஸிமம் தமிழில் டிஸ்கஸ் பண்ணதாக தான் இருக்கும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இதெல்லாம் ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சரி, இந்த ஐம்பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரம் என்ன சார் சொல்லுது? மேக்ஸிமம் கொஷின் சிலப்பதிகாரமும் மணிமேகலையே கொஷின்ஸ் கேட்பாங்க. சிலப்பதிகாரம் என்ன சார் சொல்லுது அப்படின்னா 3 பேரரசுகளை பற்றி ஒரு ரூபா பாடுற கருத்து. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சேரர்களை பற்றி பாடின நூல் என்னன்னு சொன்னேன்? 10 சோழர்களை பற்றி பாடினது கலிங்கத்து பரணி இல்லையா? பாண்டியர்களை பற்றி பாடினது கலித்தொகை. ஸோ இது 3 ஆசிரியர்களை பேசியிருக்கோம். இருந்தாலும் 3 பேரரசுகளையும் ஒரு சேர பாடின முதல் நூல் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டு வச்சுருக்கான். 3 பேரரசுகளையும் ஒரே பாடின ஒரு நூல் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். இன்னொரு வார்த்தையும் இருக்குது, வன்புகழ் மூவர்கள். வன்புகழ் மூவர்கள்னு சொல்லி என்ன நூலை இவங்க 3 பேர்த்தையும் சிறப்பாக செஞ்சுது அப்படின்னா அது தொல்காப்பியம் அப்படிங்கிறது தான். வன்புகழ் 3னா இவர் வலிமையான அரசர்கள் 3 பேர் தமிழ்நாட்டில் இருந்திருக்கான். ஏன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, அசோகர் எல்லாம் படிச்சிருப்பீங்க, இதில் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அசோகர் எல்லாத்தையும் ஆண்டான். எதை பிடிக்க முடியல? தமிழ்நாட்டை பிடிக்கல. காரணம் என்னன்னா எழுதியிருப்பாங்க. என்ன காரணம்? இந்த மும்மூர்த்திகள் இருந்த ஒரு காரணம் தான் சொல்லுவாங்க. சரியா? ரைட்டு. அடுத்தது மக்கள் ஆடல் பாடல். இன்றைக்கி இருக்கு இல்லையா, ஆர்கெஸ்ட்ரா, ரிக்கா டான்ஸு, இதெல்லாம் அப்போதைய கால மக்கள் விரும்பியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வரலாற்று ஆவணமாக யார் சொல்கிறா? மக்களுக்கு சிலப்பதிகாரம் சொல்லுது. அப்போ மக்கள் எல்லாமே நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறத நல்லா எதிர்பார்த்துருக்காங்க அப்படிங்கிற சொல்லுது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? எதில் அந்த சிலப்பதிகாரத்தை எதை மட்டும் சொல்லலைன்னா ஆதிரோட வரலாறு சொல்லலை. நீங்கள் தமிழ் புத்தகத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யாரை பற்றி சொல்லலை அப்படின்னா ஆதிரோட வரலாறு சொல்லப்படாதது அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் முதல்ல நாட்டுப்புற பாடல்களை பற்றி சொன்ன முதல் நூல் என்னன்னா சிலப்பதிகாரம் தான். ரைட்டா? அதில் முக்கியமாக என்ன பாட்டு சொல்லுது? அம்மானை அப்படிங்கிற அந்த வார்த்தை. நாட்டுப்புற பாடல் அம்மானைக்கு நிறைய வேறு பேர்கள் இருக்குது. நாட்டுப்புற பாடலுக்கு நிறைய வேறு பேர்கள் இருக்குது. அதில் ஒரு பாடல் என்ன சொல்லுது? அம்மானை அப்படிங்கிற நாட்டுப்புற பாடலை பற்றி பேசின நூல் என்ன அப்படின்னா அதுவும் சிலப்பதிகாரம் தான். அரசியல், பொருளாதார, சமுதாய மாற்றங்களை பற்றி கூறுது. இந்த சொசைட்டியில் அரசியலாக ஒருத்தர் எப்படி முதிர்ச்சி அடையணும், பொருளாதாரமாக எப்படி முதிர்ச்சி அடையணும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சில டெஃபினேஷன்கள்லாம் கருத்துக்களை சொன்ன முதல் நூல் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் தான். 3 பேரரசை பற்றி சொல்லுது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுது. யாரை பற்றி சொல்லலைன்னா ஆதிரோட வரலாறை பற்றி சொல்லலை. அம்மானு சொல்லக்கூடிய நாட்டுப்புற பாடலை பற்றி பேசியிருக்கு. அதில் தான் இந்த மாமன் என்ன வெட்டி கட்டிட்டு வரான்னு கேட்டோம் இல்லையா, அதெல்லாம் அந்த பாடல் தான். ஸோ அடுத்தது அரசியல், பொருளாதார, சமுதாய மாற்றங்களை பற்றி இந்த விஷயத்தை பற்றி பேசுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது மணிமேகலை. ஸோ வரலாற்று பெட்டகம்.
வா வரலாற்று பெட்டகம் என ஆரம்பிக்கப்பட்ட நூல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதோ அப்படியே கொஸ்டினாக கேட்பான். வரலாற்று பெட்டகம்னா என்னன்னு கேட்பாங்க. அந்த என்ன சிறப்பு பெயர்களை கொண்ட நூல் எதுனா மணிமேகலை அவர்கள் தான். ரைட்டா? ஸோ முதல்ல இந்த பௌத்தத்தை பற்றி பேசின முதல் நூல் இதுதான். அப்போ 50 காப்பியங்களில் பௌத்தம் சொல்லக்கூடிய அதை முன்மொழிவாக வச்சு பாடப்பட்ட நூல் என்ன அப்படின்னா மணிமேகலை. புத்தர்களுடைய கல்வி மையமாக இருந்துச்சு என்ன ஊர் அப்படின்னா காஞ்சிபுரம். இது கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நமக்கு குரூப் 2ல் ஒரு கேள்வி. புத்தர்களுடைய கல்வி மையமாக இருந்துச்சு அது அப்படின்னு என்ன ஊர் இருந்துச்சு? காஞ்சிபுரம் அப்படிங்கிறது இருந்துச்சு. சமணர்களுடைய இருந்தது லாஸ்ட் குரூப் 2ல் இருந்தது. சமணர்களுடைய கல்வி மையமாக இருந்தது என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா மதுரை. ரைட்டா? பௌத்தர்கள் இருந்துச்சு அப்படின்னா காஞ்சிபுரம். இது எங்கே சார் டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னா யூனிட் 9ல் தமிழ்நாட்டின் கல்வி முறைகள்னு ஒரு டாபிக் இருக்குது, அங்கே படிப்பீங்க. சரியா? ஸோ புத்தர்கள் அப்படின்னா காஞ்சிபுரம், சமணர்கள் அப்படின்னா மதுரை, மறந்துடக்கூடாது. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் சும்மா ஒரு சின்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. காவேரி பூம்பட்டினம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டில் கடலில் மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்ன நூல் என்ன அப்படின்னா அதுவும் மணிமேகலை தான். அதுக்கப்புறம் உண்டி கொடுத்தவரை உயிர் கொடுத்தோர், இது 2022 குரூப் 2 கொஷின். உண்டி கொடுத்தவரை உயிர் கொடுத்தோர் என்ற பாடல் வரிகள் மட்டும் நூல் என்னன்னு கேட்டான். முதல்ல எல்லா மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரியல. நான் முதல் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் புறநானூறு வச்சுருப்பான். கிட்டுன்னு போய் அடிக்கணும் இல்லை? ஆமாம், புறநானூறு தான். ஆனால் எதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு மணிமேகலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த இடத்த சொல்கிறேன். இப்போ புறநானூறு அப்படிங்கிறது ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷனில் அது இல்லைன்னா யாரை போடணும்? மணிமேகலையை போடணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சீவக சிந்தாமணியை பற்றி நம்ம பேசுகிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், சும்மா அதெல்லாம் சொல்கிறாங்க. நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிமிந்து நிற்பதையெல்லாம் பக்குவம் இல்லாத ஊமையாக கூறுவாங்க. ஸோ இதில் நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிமிந்து நிற்பதை செல்வம் பெற்ற பக்குவம் இல்லாமல் சொல்கிறாங்க. யாரெல்லாம் செல்வமாக இருக்காங்களோ அவங்க எல்லாமே மேக்ஸிமம் அமைதியாக தான் இருப்பாங்க. ஒன்றும் இல்லாத தான் பில்டப் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படியே பேண்ட் ஷர்ட்லாம் கலக்கிற மாதிரி போட்டு வருவான். ஆனால் ஒன்றும் இருக்காது. ஆனால் நல்லா பணக்காரன் பாரு சிம்பிளாக இருப்பான். ஒரு வேட்டி கட்டுவோம், ஒரு சட்டை கட்டுவோம், ஒரு சில்பர் போட்டுக்குவான். ஒன்றில் என்ன பண்ணுவான், அப்படியே அலப்பறை பண்ணுவான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு எங்கே உண்மையாக சொல்கிறாங்க, யாரில் என்ன நெல் பயிர்கள்லாம் நல்லா வளைஞ்சிருக்கும் அவங்களாம் கீழே வளைஞ்சி சாஞ்சி இருக்கும். ஒன்றுமே இல்லாத என்ன பண்ணுவோம், நிலக்குத்தான் நிற்குன்னு சொல்லி ஊமையாக சொல்லியிருக்காங்க. என்ன நூல்? சீவக சிந்தாமணி. இது எல்லாம் கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க, மாற்ற மாட்டாங்க. ஸோ வலையை பற்றி ஒன்றும் சொல்லலை, குண்டலகேசி பற்றி ஒன்றும் சொல்லியிருக்காங்க. நாளுக்கு நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாது என்னவோ. நாளுக்கு நாள் இந்த உலகத்தில் நம்ம இழந்துக்கிட்டே இருக்கிறோம். அதுக்காக நம்ம என்ன சாதித்தோம், எதனால் நம்ம அதை வந்து இழக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை கூட அதில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பாட்டில். அவ்வளோதான் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறது. 50 காப்பியங்களில் சொல்கிறான். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் எதை சார் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கல்வெட்டு சான்றுகள் அப்படிங்கிறது தான், இன்கிரிப்ஷன் தான். அப்போ எல்லா எவிடன்ஸும் கிடச்சிது. முதல்ல நம்ம லிட்ரேச்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நல்லா எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? கல்வெட்டு சான்றுகள். அந்த கல்வெட்டை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேர் அப்படின்னா கல்வெட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் குரூப் 2ல் கேட்பாங்க, குரூப் 4லே கொஷின் தான். ரைட்டா? ஸோ இதில் வேறு என்ன சார் நம்ம கல்வெட்டில் நமக்கு தெரியுது அப்படின்னா செப்பேடுகள், நாணயங்கள், மோதிர்கள், இதை வச்சும் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. கல்வெட்டில் மட்டும் நம்ம தெரியல, அந்த கல்வெட்டிலுமே வேறு என்ன சொல்லியிருக்கான், இந்த செப்பேடு நான் இங்கே வச்சுருக்கேன், அதில் இந்த நாணயங்கள் நான் வெளியிட்டிருக்கேன்னு சொல்லி அந்த கல்வெட்டுக்குள்ளார நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ரொம்ப முக்கியமான இதுதான். அப்போ நம்ம தமிழ் சமுதாய வாரத்தில் ஒரு லாங்குவேஜ் பேசினாங்கன்னா அது என்ன லாங்குவேஜ்னு தான் சொல்லிட்டேன். கண்ணை மூடி ஆன்சரில் போட்டுருணுன்னு. என்ன லாங்குவேஜ் பிராமி நான் சொன்னேன்? தமிழ் சமுதாய வரலாறையோ அல்லது சங்க காலத்துலேயோ என்ன மொழியில் என்ன எழுத்து முறையை பின்பற்றிருந்தாலும் ஒரு கேள்வி வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு தான் ஆன்சரு, மாற்றவே மாட்டாங்க. ஆப்ஷனில் வச்சுருப்பான். என்ன லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான். இது நீங்கள் ஆப்ஷனில் பார்த்ததெல்லாம் கிடுக்கிட்டுன்னு போய் ஆன்சர் அடிச்சு அந்த கேள்வியே படிக்க வேணாம். ஒரே கேள்வி அதை தான் இருக்கும். சரியா? ரைட்டு. ஸோ இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் அது இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு எவிடன்ஸாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. இதுதான் நம்ம கொஷின் கேட்பாங்க. இந்த டேபிள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான டேபிள். சரியா? இப்போ சங்க காலம்னா முதல்ல என்ன சார்? சங்கம் அப்படின்னால என்ன அப்படின்னா அது ஒரு சமஸ்கிருத சொல்லு. சங்கம்னா என்ன சொல்லலாம்? சமஸ்கிருத சொல்லு. அதுக்கு என்ன சார் பொருள் அப்படின்னா சேர்க்கை அப்படின்னு அர்த்தம். சமஸ்கிருதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சமஸ்கிருதத்தில் அதுக்கு சேர்க்கைன்னு பொருள். அப்போ சங்க காலத்தில் நம்ம எங்கேயுமே சங்கங்கிற ஒரு வார்த்தை யாருமே பயன்படுத்தலை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போது முதல்ல 2ஆம் நூற்றாண்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செஞ்சுரி கிபி 2ஆம் நூற்றாண்டில் தான் நமக்கு சங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த சங்கம் எதற்காக குறிக்கிறாங்க அப்படின்னா பௌத்தம் இருக்கு இல்லையா, இந்த பௌத்தத்தில் இருக்கிற குடிக்கிறவங்க தான் சங்கம்னு சொல்கிறாங்க. சங்கங்கிற சொல்லி எதை குறிச்சுது? பௌத்த மதத்தை குறிக்கக்கூடிய சொல்லு தான் கிபி 2ஆம் நூற்றாண்டில் இருந்துச்சு. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா கிபி 6ஆம் அல்லது 7ஆம் நூற்றாண்டில் இந்த சொல்லு முதல்ல நமக்கு வரல. தமிழில் வந்து சங்கம்னு ஒரு வார்த்தையே வரல. ரைட்டா? அதை முதல்ல யார் சார் அறிமுகப்படுத்துகிறா அப்படின்னா சிலப்பதிகாரத்தை சொல்கிறாங்க. சிலப்பதிகாரம் தான் அதுக்கு என்ன பொருளாக இருந்துச்சு?
பௌத்தம் தான் அதுக்கான மீனிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் தான் இந்த பௌத்தத்துக்கான மீனிங், அதுக்கு சங்கம்னா பௌத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இந்த சங்கம்னு முதல்ல தன்னுடைய நூலில் பயன்படுத்தினது, சங்கம்னா இதுதான் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னது யார் அப்படின்னா அப்பர்னு சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் தான் முதல்ல சங்கம்னு சொல்கிறாரு. அவர் தான் என்ன சொல்கிறார், சங்கம்னா என்ன பொருள் அப்படின்னா புலவர் பேரவை அப்படின்னு சொல்கிற முதல்ல அந்த வார்த்தையை தான் சொல்லுவார். யாரெல்லாம் மக்கள் இருக்காங்களே, புலவர்கள் இருக்காங்க இல்லையா, அவன் கூடி ஒரு கருத்தை பேசுகிறான் அப்படின்னா அதுதான் சங்கம் அப்படின்னு முதல் சொன்னது யார் அப்படின்னா அப்பர் என்ன சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் தான். அதுக்கப்புறம் தான் பிற்காலத்தில் யார் பயன்படுத்துகிறார் அப்படின்னா நக்கீர இறைய பொருள் இருக்கு இல்லையா, இறையனார் அகப்பொருள் உரையா. ஸோ இறையனார் அகப்பொருள் உரைக்கு பயன்படுத்தினா நக்கீரர் உரை எழுதியிருப்பாங்க இல்லையா, அதை முதல்ல பயன்படுத்தலாம் கேட்குறாங்க. இது கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஷின், இது ஸ்கூல் புக்கிலலாம் கிடையாது, ஆனால் நீ படித்து வச்சுக்கணும். எப்படி நல்லா தெளிவாக கொஷினை அப்ரோச் பண்ணணும். சங்கம்ங்கிற சொல்ல முதல் சொன்ன நூல் யார் பாடப்பட்டதுன்னா என்ன நூல் சொல்லணும், சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லணும். சங்கத்துக்கு என்ன, அந்த சிலப்பதிகாரம் அதுக்கான மீனிங் என்ன சொன்னால் பௌத்த மதம் தான் குறிக்குதுன்னு சொல்லிட்டான் ரைட்டா. அப்போ முதல்ல பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யார், அப்பர் தான் பயன்படுத்தினா. அதுக்கு பேர் இன்னொரு பேர் திருநாவுக்கரசர் ரைட்டா. ஸோ நம்ம சங்கத்தில் அது வழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன நூல், இறையனார் அகப்பொருள் தான் பயன்படுத்தினாங்க. டிஃப்ரென்ஷியேட்டை புரிஞ்சுக்கணும், ஆப்ஷன் ஆனால் வச்சுருப்பான். இந்த லாஸ்ட்டில் நான் கொஷின் நான் உனக்கு காட்டும்போது நான் காட்டுறேன் சரியா. ஸோ இதுதான் இந்த சங்க காலத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னொன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழர்களுடைய வாழ்வியல், அதாவது நுழைவாயில்னு சொல்கிறோம். தமிழர்களோட வாழ்வியலை பற்றி படி கொடுத்து ஒரு நுழைவாயில் என்ன அப்படின்னா சங்க காலம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் சங்கத்தை வச்சு தமிழை வளர்த்தாங்களோ அதெல்லாம் சங்க காலம் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம சின்னதாக ஒரு அஜெண்டா படிச்சுக்க போகிறோம். இந்த சங்க காலம் எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற கல்வெட்டுகள் கொடுத்துருக்கான். என்னென்ன கல்வெட்டுகள், இந்த கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. ஹதிகும்பா கல்வெட்டு என்ன சார் சொல்லுது, ஹதிகும்பா என்ன கல்வெட்டு சொல்லுது அப்படின்னா சங்ககால தமிழ் மக்களுடைய வாழ்வியலை பற்றி சொல்லுது. அடிக்கடி கேட்பாங்க ஹதிகும்பா கல்வெட்டு எதை சொல்லுது அப்படின்னா எதை பற்றி சொல்லுது, சங்ககால மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்லுதுன்னு சொல்கிறோம் சரியா. அதுக்கப்புறம் வேறு என்ன கல்வெட்டு இருக்குது, அசோகருடைய 2ஆம் மற்றும் 13ஆம் பேரணி கல்வெட்டு, இதுவும் சங்ககாலத்தை பற்றி தான் பேசுது. வேறு என்ன அப்படின்னா ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஊர், மேலூர், மாங்குளம், அழகர்மலை, கீழவளம் ஆகிய ஊர்கள் என்ன இருக்கு. ஸோ இது எல்லாமே கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு. ஆனால் முக்கியமான 2 தான் கேள்வி கேட்பாங்க. ஒன்று ஹதிகும்பா கல்வெட்டும், இன்னொரு அசோகருடைய கல்வெட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பான். அடிக்கடி கொஸ்டின் கேட்பான். ஹதிகும்பா கல்வெட்டு எதை சொல்லுது, சங்காலம் இருந்ததுக்கான ஒரு சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அதுக்கப்புறம் செப்பேடு, இந்த செப்பேடு நீ அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். வேள்விக்குடி செப்பேடுகளும் சின்னாமூணு செப்பேடும் அடிக்கடி கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த சின்னாமூணு செப்பேடு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. 2மே படிச்சிருப்பீங்க, ஹிஸ்ட்ரியிலுமே படிச்சிருப்பீங்க. எங்கே படிப்பீங்க, சோழர்கள் படிக்கும்போது நீங்கள் படிப்பீங்க. ஸோ சின்னாமனூரும் வேள்விக்குடி பட்டுங்க. அப்போ சங்க காலத்தில் கிடைக்கப்பட்ட செப்பு பட்டறைங்களுக்கு கீழ்கண்டது தேர்ந்தெடுன்னு சொல்லுவான். அப்போ ஒன்று கொடுத்தா வேள்விக்குடி கொடுத்துருக்கலாம், சின்னாமனூர் எது வேணால் ஆப்ஷனில் கொடுக்கலாம். அந்த காலத்தில் இப்போ செய்யப்பட்ட செப்பு பட்டறைகள் என்னென்ன அப்படின்னா வேள்விக்குடியும் சின்னாமனூர் தான் ரைட்டா. ஸோ நாணயங்களாக அது நமக்கு தெரியும், இதெல்லாம் பெருசாக கேள்வி கிடையாது. அதில் என்ன காலம் சார்ந்தது அப்படின்னா அது பெருங்கற்கால வகையை சார்ந்தது. பெருங்கற்காலம் தான். அதனால் அகழ்வார்கள் படிக்கும்போது படிக்கலாம். எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஆதிச்சநல்லூர் என்ன ஊர், தூத்துக்குடி சரியா. ஆதிச்சநல்லூர் என்ன மாவட்டம் அப்படின்னா தூத்துக்குடி. அரிக்கைமேடு என்ன ஊர் அப்படின்னா பாண்டிச்சேரி. கொடுமணல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாரோட கொடுமை தாங்க முடியல, ஈயோட கொடுமை தாங்க முடியல, ஈரோடு. புகார், கொற்கை இது எல்லாமே அவங்களுடைய. அழகன் குளம் எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம். உறையூர் எங்கே இருக்குன்னா திருச்சி. இதெல்லாம் அப்படியே கொஷினில் கேட்பாங்க சரியா. ஸோ இது எல்லாமே இந்த இதில் லாஸ்ட் குரூப் 4ல் கேட்ட கொஷின் சொல்கிறேன் உங்களுக்கு, அடுத்த டேபிளில் வச்சுருப்பேன். இதான் கொஷின்ஸ் கேட்டான். இந்த இயற்கை தாலமியா பிளீனின்னு இயற்கை வரலாறு. அப்போ அயல்நாட்டர் குறிப்பில் சங்ககாலத்தை பற்றி பேசின அந்நிய குறிப்புகளில் கீழ்கொண்டது எதுன்னு கேட்டான். ஒரே வார்த்தை கேட்டது இதுதான், பிளீனியோடைய இயற்கை வரலாறு என்ற புத்தகத்தில் தான் சங்ககாலத்தை பற்றி அயல்நாட்டர் குறிப்புகளை கொடுத்துருக்கு அப்படின்னு குரூப் 4 எக்ஸாக்டாக கேள்வி கேட்டான். இந்த பாக்ஸில் தான் கொஷின் கேட்டான், அதுவும் நான் சொல்லிடுறேன் சரியா. ஸோ அடுத்தது சும்மா இதை நீங்கள் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். ஸோ அடுத்தது என்ன, இதோட காலம் என்ன அப்படின்னா முன்னேறி சொல்லிட்டேன், கிமு 3லேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்லிட்டேன். ஸோ லிமிட்டேஷன் சொன்னேன், வடக்கே வேங்கட முதல் தெற்கே வந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் சொன்னேன். தலையை கொடுத்தாலும் தமிழ்நாட்டை காப்போம்னு சொன்னது யார், தலையை கொடுத்தேனும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் அல்ல திருத்தணியை காப்பாற்றுவோம், தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்னார். அண்ணாவா, ஏன் அப்பா தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்களே 9வது புக்கில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை பற்றி பெருசாக கொடுத்துட்டே இருப்பான். பெரிய 9வது புக் தமிழ் புத்தகத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. 1905 ஜூன் மாதம் 28ஆம் தேதி பிறந்திருப்பார். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் பிறந்திருப்பார். Who is this person? சரி, என்ன எவிடன்ஸ் சொல்லவா? சிலம்பு செல்வர் என அழைக்கப்பட்டவர்.
இப்படி சொன்னால் தான் தெரியுமா? மாப்போ சிவனார் தான் சொன்னார், தலையை கொடுத்தேனும் தமிழ்நாட்டை பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னார். சரியா? எல்லாம் கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷினு, தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, ஸோ அடுத்தது காலம் என்ன காலம் அப்படின்னா இரும்பு காலம். யாருடைய காலம்? சங்காலம் என்ன பயன்படுத்துனாங்க அப்படின்னா இரும்பு தான் பயன்படுத்துகிறாங்க. பண்பாடு என்ன அப்படின்னா பெருங்கற்கால பயன்பாடு. அரசு முறைனா முடியாச்சு தான், நம்ம சேர சோழ பாண்டிய தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க, அதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சேரர்கள் யாரெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். நான் குரூப்பில் அனுப்பிடுறேன், நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம். இல்லை வேறு எதுவும் ட்விஸ்ட்லாம் கிடையாது. சரியா? நடத்தியெல்லாம் கொடுக்குறது எழுதிக்கிங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறத மட்டும் நம்ம நோட்ஸ் எழுதிக்குவோம். எது வரைக்கும்? இந்த பாக்ஸ் வரைக்கும் நான் நோட்ஸ் தரேன். இதுக்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வீட்டிலே தாராளமாக எழுதிக்கலாம். அதை பெருசாலாம் ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டேன். சரி, சொல்லிடுறேன். சரி, சேரர்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் அவங்களுடைய எல்லைகள் தான் கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து வரைக்கும் எங்கேருந்து அப்படின்ட்டு. இவங்களை பற்றி பேசின நூல் என்ன அப்படின்னா பதிற்று பத்து. அப்போ இந்த சேரர்களே மிக முக்கியமான ஆள், ஒரு வலிமை மிக்க ஒரு அரசன் யார் அப்படின்னா செங்குட்டுவன் தான். சேரன் செங்குட்டுவன் தான். அப்போ வட இந்தியா வரைக்கும் படையெடுத்து எல்லாத்தையும் தும்சம் பண்ணது யார் அப்படின்னா செங்குட்டு தான். கொஷின்ஸ் கேட்பன்லாம் படித்து வச்சுக்கணும். ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு ஒரு அரசன் இருப்பாங்க. அப்போ சேரர்களை ரொம்ப வலிமை மிக்க அரசன் யார் அப்படின்னா செங்குட்டுவன். ஏன் வலிமை மிக்க அரசன் அவரை சொல்கிறோம், காய் நோட் பண்ணுறோன்னா வட இந்தியா வரைக்கும் படையெடுத்திருப்பார். ரைட்டா? அதுக்கப்புறம் கண்ணகிக்கு சிலை கட்டினது அவர் தான். கண்ணகி சிலை வச்சுருப்பாங்க இல்லையா, அதோடைய கல்கள் எங்கேருந்து எடுக்க வந்தப்பட்டது? இமயமலையிலேருந்து எடுத்து வந்தப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அடுத்த வார்த்தை, பத்தினி தெய்வ வழிபாடை போதித்தவர்கள் யார் அப்படின்னா சேரர்கள் தான். சரியா? முக்கியமாக யார்? சேரன் செங்குட்டுவன் அவர்கள் தான். அடுத்தது இளங்கோவடிகள் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டனுடைய சகோதரர். அண்ணனா தம்பியா? 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 எங்கே தம்பி போட்டிருக்கு? தம்பின்னு சகோதரர் தான். சரியா? ஸோ அதுக்கப்புறம் எப்படி அங்கே ஒருத்தர் செங்குட்டுவன் ஃபேமஸோ அதே மாதிரி நாணயத்தில் யாரோடைய பேர் அதிகமாக பொறிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா சேரல் இரும்பொறை அவர்கள் தான். அப்போ வலிமை மிக்க அரசன் வேறு, நாணயத்தில் அதிகமாக யாருடைய காலத்தை வெளியிடப்பட்டது? அதிகமாக சேரல் இரும்பொறை காலத்து தான் வெளியிடப்பட்டது. அவருடைய உருவங்களும் அதில் பொதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் தான் சேரர்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகுது. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஸோ இவர்களை பற்றி குறிக்கக்கூடிய கல்வெட்டு என்ன அப்படின்னா புகழூர் கல்வெட்டு. ஏற்கனவே சொன்ன நூல், சேரர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் என்னன்னு சொன்னேன், பதிற்று பத்து. அது கூட அவங்கள பற்றி கல்வெட்டு என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா புகழூர் கல்வெட்டு படிச்சுக்கணும். ரைட்டா? ஸோ அடுத்தது சோழர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இது ஆல்மோஸ்ட் தமிழ் ரிலேட்டடாக தான் போகும். வேங்கடமலை உங்களோட எல்லைகள் எங்கே இருக்குது அப்படின்னா வேங்கடமலை. ஸோ இவங்க அதிகமாக ஆட்சி செய்த பகுதி என்ன அப்படின்னா காவேரி கழிமுக பகுதி தான். இந்த கழிமுக பகுதின்னு என்னென்னு தெரியுமா? கழிமுக பகுதி இல்லை, ஆழினா தான் கடல். டெல்டா இல்லை, காவேரி கழிமுக பகுதி. இது ஜியாகிரஃபி வேர்டு தெரியுமா? சரி, எனக்கு பிரேக்கில் பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி, சார் இதில் யார் ஃபேமஸான ஆள்? அங்கே எப்படி சேரன் செங்கோட்டர் ஒரு ஃபேமஸான ஆள், வலிமான ஆளோ, இங்கே யார் அப்படின்னா கரிகாலன் வளவன் அழைக்கப்படக்கூடிய கரிகாலன் தான். சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடிக்கடி கேட்பாங்க, காடுகளை விளைநிலங்களாக மாற்றினதுக்குரிய சிறப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா யார்கிட்ட? சோழர்கள் தான். காடை வந்து விளைநிலங்களாக மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்லணை கட்டினது யாருன்னு நமக்கு தெரியும், யார்? கரிகாலன். அவனோட சிறப்பு என்ன பாருங்கள், பொன்னிக்கு கரை கொண்ட பூபதி என்னை அழைக்க விட்டது யார் அப்படின்னா கரிகாலன் தான். ஸோ இவருடைய துறைமுகம் மேக்ஸிமம் கேட்குறது, இந்த பாயிண்டால் கேட்குறது துறைமுகம் தான் கேட்பாங்க. என்ன ஊர் அப்படின்னா புகார். ரைட்டா? சங்க காலத்தில் ஒரு துறைமுகம் வந்திருக்கு. யாரோட துறைமுகம் இருந்துச்சு அப்படின்னா சோழர்களோட துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்னா அரிக்கைமேடு. அரிக்கைமேடு எங்கே இருக்குது? இப்போ தான் சொன்னேன், பாண்டிச்சேரியில் இருக்குதுன்னு சொன்னேன். சரியா? ஸோ இவங்களோட துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்னா இதோட துறைமுகம் புகார் தான் இல்லையா? ஆனால் சங்க காலத்தில் உங்களுக்கு துறைமுகம் எங்கே வச்சுருந்தாங்க? அரிக்கைமேட்டில் ஒரு துறைமுகம் வந்திருக்கு. ஸோ இவங்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் என்ன அப்படின்னா கலிங்கத்தை பரணி சொன்னேன். இவங்களுடைய வணிக முறை, யார் யார் எங்கெங்கெல்லாம் போய் வணிகம் பண்ணாங்க பற்றி சொல்லக்கூடிய நூல் என்ன அப்படின்னா பட்டினப்பாலை. அப்போ ரெண்டு இடத்துல இந்த இடத்த படிக்கிறோம். ஸோ முன்னாடி படித்தது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பதிற்று பத்துன்னு பார்த்தோம், புகழூர் கல்வெட்டு. இங்கே என்ன பார்க்குறோம்? கலிங்கத்து பரணி. ஆனால் அவங்களுடைய ட்ரேடை பற்றி பேசக்கூடிய நூல் அப்படின்னா பட்டினப்பாலை. ரைட்டா? இவங்களை பற்றி பேசக்கூடிய கல்வெட்டு என்ன அப்படின்னா அசோகருடைய 2ஆம் மற்றும் 13ஆம் கல்வெட்டு. மேலே பார்த்தோம் இல்லையா, அது சங்க காலத்தை பற்றியும் பேசுது. வேறு எதை பற்றி சொல்லியிருக்காங்க? சோழர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. சோழர்களுக்கும் அசோகர்கள் இங்கு உண்டுன்னு சொன்னது இந்த கல்வெட்டில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் பேசியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான பையனை ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். சரி, ஸோ அடுத்தது பாண்டியர்களை பற்றி. இவங்களோட ஆட்சி பகுதி தென் தமிழர்களாக இருக்குது. தமிழ் புலவர்களோட அறிஞர்கள். ஸோ ரொம்ப முக்கியமானது பாண்டியர்களால சங்கம் தான். சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தது யார் அப்படின்னா பாண்டியர்கள் தான். ஸோ அது எங்கெங்கன்னு கொடுத்துருக்கேன். 3வது சங்கம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா மதுரையில் இருந்தது. அந்த மதுரையில் இருந்த கபாடபுரம் கடலில் மூழ்கியதுன்னு சொல்லக்கூடிய அந்த நூல் யாருது அப்படின்னா ஸோ 3வது சங்கம். மொத்தம் 3 சங்கம் இருந்து சொல்லுவாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் சங்கம், சரி இங்கே எழுதுவா, முதல் சங்கம், கடை சங்கம், இடை சங்கம் சொல்லுவாங்க இல்லையா?
ஸோ இந்த முதல் சங்கம், மூன்றாவது சங்கம் சொல்லக்கூடியது மதுரையில் இருந்தது. அந்த மதுரையில் கபாடபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்திருக்கு. அந்த ஊர் கடலில் மூழ்கிச்சு. அப்போ அங்கே ஆட்சிங்கம் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா முடத்திருமாறன். ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க, கபாடபுரத்தை ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் யார்? பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா முடத்திருமாறன். இதெல்லாம் போய் கூற்றுக்காரனை வைக்க மாட்டாங்க. அதான் நோட் பண்ணும்போது ஹைலைட் பண்ணி நோட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன், சரியா? ஸோ அடுத்தது ரொம்ப சின்ன சின்ன பாயிண்ட் தான், இதெல்லாம் தேவையில்லை. இந்த சேரர்களை பற்றி எழுதின சங்க காலத்தில் சேரர்களும் ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சேரர்களை பற்றி பாண்டியர்களை பற்றி தகவல் எழுதக்கூடியது ஒரு யார் அப்படின்னா ஒரு ராமன் யார் அப்படின்னா சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்கள பற்றி எழுதியிருக்காங்க. இவங்களை பற்றி பேசக்கூடிய கல்வெட்டு என்ன அப்படின்னா மாங்குளம் கல்வெட்டு தான். அதை குறிப்பிட்டு யாரை பற்றி பேசியிருக்கு? நெடுஞ்செழியன், பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பேசியிருக்கு, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய நாணயங்களை யாரை பற்றி இருக்குது அப்படின்னா குடுமி பெருவயதுன்னு சொல்லவங்களை பற்றி தான் நாணயம் அதிகமாக அவர் தான் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதை சின்னதாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கேன். யார் யார் என்னென்ன காலகட்டத்தில் அவங்களுடைய மாலை என்ன, அவங்களோட துறைமுகம் என்ன, தலைநகர் என்ன, இதுலேருந்தே கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. மேக்ஸிமம் குரூப் வரல அப்படின்னா இதில் தான் கேட்பாங்க. ரொம்ப உள்ள இன்டெப்த்தாக போக மாட்டாங்க, சரியா? இதை நீ என்ன பண்ணி வச்சுக்கணும், பார்த்து வச்சுக்கணும். இதுக்கு ஷார்ட்கட்டாக உங்களுக்கு தமிழில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ மீதிலாம் அப்படியே நம்ம சின்ன சின்னதாக கொடுக்குறது தான். பிரேக் எடுத்துகிட்டு வாங்க, இதை நான் சொல்லித்தரேன். அதான் சங்ககாலத்தை பற்றி வரும், சரிங்களா? பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், நடத்திட்டு நோட்ஸ் கொடுத்துக்கலாம். பிரேக் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க பார்ப்போம். ஒரு கை அதுவும் தூத்துக்குடி தான். ஆமாம், ஆதிச்சநல்லூர், முதுமொழி, அது என்ன பேர், ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை, இது 3மே தூத்துக்குடி. நான் சொல்கிறேன், சரியா? நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு வாங்க, நான் சொல்கிறேன், மீதி நடத்துகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கங்க. ஐயோ, ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கா? பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் டாபிக் போட்டுக்குங்க, சரியா? 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு டாபிக் போட்டுக்குங்க. அதில் நான் டிடெக்ட் பண்ணுறேன், எழுதிட்டே வரலாம். 11 கீழ்கணக்கு நூல்கள். ஆல்ரெடி வராதவங்கன்னா ஒரு புதுசாக ஒரு நோட்டை போட்டு இதிலேருந்து ஃபாலோ பண்ணிக்கணும். யூனிட் 6க்கு, சரியா? இதை பார்த்துட்டு சொன்னோண்ணா. பரமநாடுங்கிறது என்ன நூல்? பரவாயில்ல, என்ன நூல்? சரி, 11 கீழ்கணக்கு நூல்கள் எழுதிக்கலாமா? ஸோ எதை பற்றி அதிகமாக இதில் கருத்துக்கள் பேசுவாங்க? அறநெறிகள் பற்றியான கருத்துக்கள் மிகுதியாக காணப்படும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அறநெறிகளை பற்றியான கருத்துக்கள் மிகுதியாக காணப்படும். புதுசாக வந்தவங்களாம் ஒரு நோட்டை போட்டு ஃபாலோ பண்ணிக்கணும். அறநெறிகளான கருத்து வந்து மிகுதியாக காணப்படும். அப்போ இதை ஃபுல்லாகவே என்ன தான் இருந்திருக்கும், கண்டிப்பாக அறம் சார்ந்த விஷயங்களை தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ரொம்ப ஃபேமஸான நூல் என்னென்னு அப்படின்னா திருக்குறள் தான், ரைட்டா? திருக்குறள். என்ன அறநெறிகள்? அறம் சார்ந்த ஒன்று பிரித்து எழுதுகையா, புணர்ச்சி விதியா? நான் விடிய கதை கேட்டுவிட்டு அறநெறிகள் மிகுதியாக காணப்படும் சொன்னேன். அறநெறி பற்றிய கருத்துக்கள் மிகுதியாக காணப்படும் சொன்னேன். இல்லை ஃபேமஸானது எது அப்படின்னா திருக்குறள் தான். இப்போ திருக்குறள்லேருந்து நிறைய பாட்டுகள் தான் ஆரம்பிச்சிட்டாங்க. திருக்குறள்லேருந்து இருக்கிற எல்லா நூல்களும் இல்லையா? சமீபத்தில் ஒரு பாடெல்லாம் ஒன்று ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அதுக்காக தெரியுமா? திருக்குறள் இருக்கிற பாட்டு அருமையாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அன்பிக்கும் உண்டு அடக்கும் தாழ் பாட்டு எங்கே இருக்குது? பரவாயில்லையா?
அந்த அவள் வருவாளான்னு ஒரு பாட்டில் தெரியுமா? அதில் ஒரு லிரிக்ஸ் வரும் தெரியுமா? கண்டு குட்டு தெரியாதோ? சரி, நான் சொன்னதுக்கப்புறம் பிரேக்கில் எடுத்து பாருங்கள். அவள் வருவாளா சாங்கு திருக்குறள் அப்படின்னு போட்டிங்கனாலே திருக்குறளோட வரிகள் அப்படியே எழுதியிருப்பார் நம்ம ஆள் யார் அப்படின்னா வைரமுத்து. எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஃபேமஸாக கேட்ட வரி தான். அது எங்கே இருக்குன்னா திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. சரி, அப்புறமா நீங்கள் கேளுங்க, ஓகேவா? சரி, அடுத்துட்டு போவோமா? திருக்குறளில் இந்த ஒரு வாசகம் சொல்லியிருக்காங்க, ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும், அப்போ தான் அந்த நாடு வளர்ந்த நாடு ஆகும்னு சொல்கிறாங்க. கீழே எழுதிக்கலாமா? ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த நாடு என்ன பண்ணும், மேம்பாடு அடைய முடியும்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதில் யூடியூப்பில் வந்தால் கூட நான் காட்டுவேன், இதில் யூடியூப்பில் வராதா? சரி, ஐம்பெருங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள் தெளிவாக நோட்ஸ் எழுதிக்கணும். கொஸ்டின்ஸ் கேட்கும்போது விட்டுறக்கூடாது. ஸோ இதெல்லாம் கூட்டுக்காரன் இல்லாமல் கேட்க மாட்டாங்க, டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன அதை அப்படியே எழுதுங்க பார்ப்போம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசியா. சிலப்பதிகாரம் இது எப்படி பிரித்து எழுதுவீங்க? சிலம்பு கூட்டல் அதிகாரம் இல்லையா? சிலப்பதிகாரம். சரி, ஸோ என்ன பேசியிருக்காங்க? 3 பேரரசுகளை பற்றி ஒரு சேர பாடப்பட்ட நூல். 3 பேரரசுகளை ஒரு சேர பாடிய நூல் அல்லது ஒரு சேர குறிப்பிட்ட நூல், அப்படி எப்படி வேணால் எழுதிக்கலாம். 3 பேரரசுகளையும் ஒரு சேர. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கலர் பேனாக இருந்தால் எழுதி வச்சுக்க, அல்லது பாக்ஸ் கீக்ஸ் போட்டு வச்சுக்கணும் இந்த பாயிண்ட்டை, ஏன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 3 பேரரசுகளையும் ஒன்று சேர்ந்து அல்லது ஒரு சேர பாடப்பட்ட நூலோ பாடலோ அப்படின்னு எழுதிக்கலாம். 3 பேரரசை பற்றி குறிப்பிட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அந்த பாயிண்ட்டை. நம்ம 6th புக்கிலே கொடுத்துருப்பாங்க இதை. திங்களை போற்றுவோம், திங்களை போற்றுவோம், மாமழையை போற்றுவோம், மாமழையை போற்றுவோம்னு ஒரு பாடல் இருக்கும் இல்லையா? அந்த பாடலை அவங்க 3 பேர்த்து தான் சொல்லியிருப்பாங்க. சரி, ஸோ அடுத்த பாயிண்ட்டு, மக்கள் ஆடல் பாட இசையை விரும்பியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வரலாற்று ஆவணமாக இருக்குது. மக்கள் ஆடல் பாடல் இசை, ஸோ இதை விரும்பியிருக்காங்க. மக்கள் ஆடல் பாட இசையை விரும்புதல். ஸோ அடுத்த பாயிண்ட்டு, வரலாற்று ஆவணம் அப்படின்னா இது. வரலாற்று பெட்டகம்னா மணிமேகலை, சரியா? வரலாற்று ஆவணம் என போற்றப்படக்கூடிய நூல். அடுத்த பாயிண்ட்டு கலர் பண்ண எழுதி வச்சுக்கணும். வரலாற்று ஆவணம் என்று புகழப்படக்கூடிய நூல்னு சொல்கிறாங்க. வரலாற்று ஆவணம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா வரலாறுனா என்ன, வரலாற்றுனா என்னன்னு சொல்லியிருக்கேன். வரலாறுனா என்ன, வரலாற்றுனா என்ன? வரலாறுனா புறம் சார்ந்தது, வரலாற்றுனா அகம் சார்ந்தது. இப்போ இது எதை பற்றி பேசுது? வரலாற்று பெட்டகம் என சொல்லக்கூடிய நூல். சரி, வரலாற்று ஆவணம், சரியா? வரலாற்று ஆவணம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவ்வளோதான். வரலாற்று ஆவணம் என்ற புகழப்பட்ட நூல், அதான் புகழ்னு இருக்கா, புகழப்படக்கூடிய நூல், அதை குறிப்பிடக்கூடிய நூல். ஆதிரையின் வரலாறு சொல்லப்படாதது. ஆதிரோடைய யாருடைய வரலாறு சொல்லலைன்னா எல்லாத்தையும் பற்றி பேசியிருப்பாங்க, யாரை பற்றி மட்டும் சொல்லலை? ஆதிரோய வரலாறை பற்றி சொல்லப்படாது, சொல்லப்படவில்லை. ஆதிரை சிலப்பதிகாரம் கதை தெரியாதா? ஆதிரை போய் படிங்க. ஆதிரை என்னன்னா அந்த கிண்ணம்னு ஒரு கிண்ணம் இருக்கும் பார், மணிமேகலையை. ஆக்சுவலாக இது ரெண்டும் என்னன்னு சொல்லுவாங்க, சிலப்பதிகாரம் மணிமேகலையும்.
இரட்டை காப்பியங்கள். ஏன் அது இரட்டை காப்பியம்னு சொல்கிறோம்? ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. அப்போ அந்த மணிமேகலையில் பேசக்கூடிய எல்லா கான்செப்டும் இதுலேயும் சில பேர் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஆனால் யாரை மட்டும் இதில் பேசியிருக்க மாட்டாங்க, ஆதிரி. அதுதான் இந்த கான்செப்ட். அது நம்ம நடத்த போனால் தமிழுக்குள்ளே போயிடுவோம், வேணாம். சரி, அடுத்து எழுதிக்கலாமா? அம்மானை என்ற நாட்டுப்புற பாடல்களை இடம்பெற்றது. அம்மானை என்ற நாட்டுப்புற தான். அம்மானை நாட்டுப்புற பாடல். சரியா? அது அப்படியே எழுதிங்க, அது மட்டும் போதும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதை ஏன்னா 3 கருத்து பேசியிருக்கோம். அரசியலும் பேசுது, பொருளாதாரம் பற்றி பேசுது, சமுதாய மாற்றங்களை பற்றி சொல்லுது. அரசியல், பொருளாதார, சமுதாய மாற்றங்களை பற்றி குறிப்பிட்ட முதலில் குறிப்பிட்ட நூல் இதுதான். ஒன்று பேசினா அரசியல் மட்டும் பேசியிருப்பாங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அரங்கூற்றாகும், உரைசால் பத்தினீர் உயர்ந்தோர் ஏத்துவர். அப்படி அதெல்லாம் எங்கே இருக்கும்? அந்த தான் இது சொல்லியிருக்காங்க. ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். இந்த 3மே மும்மூர்த்து கருத்துக்களை பேசியிருப்பாங்க. அரசியல், பொருளாதார, சமுதாய மாற்றங்களை கூறுகிறது. ரைட்டா? நான் காலைல கூட முகவரியை பற்றி கேட்டேன். முகவரில் என்னென்ன வார்த்தை இருக்கும்? அந்த 5 வார்த்தைகள் என்னென்ன? சமுதாயம் அப்படின்னு அதில் ஒரு வார்த்தை இருக்கும், தெரியுமா? என்ன சொல்லியிருப்பாங்க? சமுதாயம்னா என்ன? சோஷியல். அந்த வார்த்தை என்ன ஐஎன்சி மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டதுன்னு ஒரு கேள்வி கேட்டான். நான் எங்கே இருக்கேன்னா ஐஎன்எம்மில் இருக்கேன். சரியா? தெளிவாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கணும். சமுதாயங்கிற வார்த்தையால் இந்த இடத்துல சொல்கிறேன். 1955 ஐஎன்சி மாநாடு ஆவடியில் நடந்தது. இந்த மாநாட்டில் தான் சமுதாயம், சமத்துவ சமுதாயம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சேர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நோட் பண்ணி வச்சுக்கணும் இந்த இடத்துல. அது முக்கியமானது. ஒரு எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எப்படி எழுதுன்னு சொல்லியிருக்கேனா? சரி, தெரியலன்னா கவனிச்சிங்க. இப்படி எழுதிட்டே வருவீங்களா பாயிண்ட் ஃபுல்லாகவே? இடையில எக்ஸ்ட்ரா சொல்லும்போது ஒரு கோடை போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன சொல்கிறோன்னா எழுதிட்டே வந்துடணும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தெரியுது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். சரியா? என்ன கேள்வி சொன்னோம் அப்படின்னா, முகவுரையில் இடம்பெற்றுள்ள சமத்துவ சமுதாயம் அப்படிங்கிற வார்த்தை எந்த ஐஎன்சி மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டதுன்னா ஆவடி ஐஎன்சி மாநாடு. எப்போ நடந்தது? 1955. ஓகேவா? சமத்துவ சமுதாயம் அப்படிங்கிற வார்த்தை எந்த ஐஎன்சி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு ஒரு கேள்வி. ஆமாம். அது தலைவர் யார், அதை யார் முன்மொழிஞ்சது அப்படின்னு கேட்பாங்க. முன்மொழிஞ்சது யார்? அதோட தலைவர் யார் சார் அப்படின்னா UN டேபர். அவர் தான் அதோட தலைவராக இருந்திருப்பார். ஆவலில் நடந்த ஐஎன்சி மாநாட்டில் தலைவர் யார் அப்படின்னா UN டேபர். UN டே போட்டாலும் சரிதான், தே போட்டாலும் சரிதான், எப்படினாலும் எழுதிக்கிங்க. ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக பார்த்துருக்கோம். சமத்துவ சமுதாயம்னு சொல்லி எந்த ஐஎன்சி மாநாடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாங்க? எந்த ஐஎன்சி மாநாடு? ஆவடி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எந்த வருஷம்? 55. ரைட்டா? அது தலைவர் யார்? ஆமாம். முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா நேரு. முன்மொழிந்தவர் அப்படின்னு போட்டு நேருன்னு எழுதிக்கிங்க. இதான் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக பார்த்துருக்கோம். சமுதாயத்தை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகேவா? எங்கே பார்த்துட்ருக்கோம்? என்ன சப்ஜெக்டில் இருக்கோம்? ஐஎன்எம்மில் இருக்கோம். குடிமக்கள் அனைவரும் பொருளாதார ரீதியாக மட்டும் முன்னேறினா போதாது, அரசியல் ரீதியாக முன்னேற வேண்டும் என்று கூறியவர் யார்? இந்த பீப்புள் இருக்கார் இல்லையா, வி ஆர் பீப்புள், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த முகவுரை வந்து தொடங்கும். வெரி குட். எழுதிக்கலாமா? எழுதிக்கங்க. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. குடிமக்கள் வந்து எதில் மட்டும் முன்னேறக்கூடாது? பொருளாதாரத்தில் மட்டும் முன்னேறக்கூடாது. எதுலேயும் முன்னேறணும், அரசியல் ரீதியாகவும் முன்னேறணும் என்று குறிப்பிட்ட யார் அப்படின்னா அம்பேத்கர் தான். சரி, இதெல்லாம் கேள்வி கேட்டான், அடிக்கடி கொஷின்ஸ் கேட்டான். சரியா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, எழுதி வச்சுக்கணும். இதுக்கும் நான் சொல்கிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குது? இல்லை.
நடத்துறதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக சொல்கிறோம், படித்து வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பொருளாதார ரீதியாக மட்டும் முன்னேறக்கூடாது, வேறு எதுலேயும் முன்னேறணும், அரசியல் ரீதியாகவும் முன்னேறணும் அப்படின்னு சொல்கிறாரு, சமுதாய ரீதியாகவும் முன்னேறணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்னது யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ இந்திய கான்ஸ்டியூஷன் உருவாக்க த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். சரி, ஸோ இதை எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ பாலிட்டி வந்திருக்கேன், பாலிட்டியில் இருக்கேன், சரியா? அடுத்தடுத்து இடையில சொல்லும்போது எழுதிக்கணும். அடுத்துட்டு போவோமா? 2 எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எழுதியாச்சா? இதில் யாருக்கு அந்த டவுட்டும் இல்லைல்ல? அது என்ன ஐஎன்சி மாநாடுன்னு கேட்டால் ஆவடியில் ஐஎன்சி மாநாடு, யார் தலைமை? UN லேபர், அவ்வளோதான், சரியா? ரைட்டு. ஆனால் கேள்வி என்ன கேட்டானா, அப்போதைய தமிழ்நாட்டின் சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்டு விட்டான். வெரி குட், எழுதலாமா? அது எழுதி வச்சுங்க பக்கத்தாலே. அப்போதைய தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா காமராஜர் ஐயா தான் இருந்தார், சரியா? இப்போ மணிமேகலைக்கு வரோம். அடுத்தது மணிமேகலை. அங்கே 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 அந்த பாயிண்ட் எழுதுறீங்களா? இங்கே சீஃப் மினிஸ்டர் மணிமேகலை எழுதிக்கலாமா? சரி. வரலாற்று பெட்டகம் என்று அழைக்கப்பட்ட நூல், அது வரலாற்று ஆவணம். இது என்ன சொல்கிறோம்? வரலாற்று பெட்டகம். வரலாற்று பெட்டகம் என்று அழைக்கப்பட்ட நூல் அல்லது போற்றப்படக்கூடிய நூல்னு எழுதிக்கலாம். மணிமேகலை. மேகலை என் தங்கச்சி, மணிமேகலை அவளோட அழகுக்கும் சொல்லுவான் இல்லையா? 2 பேரும் மனப்பால் குடிக்காதீங்கடா, மனப்பால் குடிக்காதீங்க. சார், வரலாற்று பெட்டகம் என அறியப்படக்கூடிய நூல் என்ன அப்படின்னா மணிமேகலை. வரலாற்று ஆவணம்னு சொன்னாங்கன்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் முதல்ல பௌத்த மொழியை பற்றி பேசின முதல் பௌத்த நூல். பௌத்தத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளது முதல் பௌத்த நூல்னு எழுதிக்கிட்டாலும் சரிதான், இல்லை பௌத்தத்தை பற்றி குறிப்பிட்ட முதல் நூல்னாலும் எழுதி ரைட்டு தான். முதல் பௌத்த நூல். பௌத்த நாள் புத்தம் நாள் ஒன்று தான், சரியா? ஸோ அதனால் அது பௌத்தம் புத்தம்னு விட்டுறக்கூடாது. பௌத்தன்னு எழுதணும், பெலத்தனை எழுதக்கூடாது. லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன், வவ்வால் எழுத சொல்லும்போதே சொன்னேன், பௌத்தன்னு எழுதணும், எல்லாம் பெலத்தன்னு எழுதினீங்கன்னா எரிச்சு வந்துடும் எனக்கு எனக்கு ரொம்பவே தேவை, புத்தர்னு எழுதிட்டு போடுறேன். ரைட்டா? இன்டெலிஜென்ட்டு கலக்கிறாங்க போங்க. பௌத்தன்னு எழுதணும், ஏம்மா ஏன் சார் நான் அடிச்சிட்டேன் சார், நான் புத்தனை எழுதிட்டு போகிறேன் சார். நீங்கள் எப்படி எழுதுறீங்க? கிடுக்கிடுன்னு அடுத்த பாயிண்ட் எழுதிட்டு போயிட்டீங்க நீங்கள் போட்டு. அது என்னென்ன நான் கீவேர்டு வச்சுருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? நீங்களும் பெலத்தை தான் எழுதிருக்கீங்க. நீங்களும் பெலத்தை தானா ஐயா? நீங்கள் எப்படிங்க ஐயா? நீங்களும் பெலத்தை தானா? மாற்றிட்டியா? பரவாயில்ல ஐயா. நீங்கள் எப்படி எழுதி காட்டுங்க சார். நான் புத்தானே எழுதிட்டேன். சரி, இதெல்லாம் நீங்கள் யாராவது குரூப் 2 எழுத போனீங்கன்னா அங்கே மாட்டுவீங்க. பௌத்தத்துக்கும் பெலத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். இதை பெருசாக போட்டு இதை சின்னதாக போட்டால் தான் அது வரிசையில் கால்குலேட் ஆகும். புரிஞ்சுதா? இதுவும் நம்மால் அப்படி நோட்டை பாருங்களேன், பேப்பருக்கு இந்த லாபம் போட்டு வச்சுருப்பான். இதே மாதிரி போட்டால் இது என்ன அர்த்தம்? இது தனி வார்த்தை, இது தனி வார்த்தைன்னு அர்த்தம். இதை சேர்ந்து படித்தா இது 2 பெருசாக இருக்கணும். இந்த கொம்பு போட்டு கால் இருக்கு இல்லையா, இது என்ன சின்னதாக எழுதணும். அதுதான் அதுக்கு அந்த வரிசையில் கால்குலேட் பண்ணுவாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிலாம் போனீங்கன்னா சோழி முடிச்சு விட்ருவான் குரூப் 2ல். சரியா? தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்காக சொல்ல வரேன். சரி, இங்கே வந்துருவோமா? புத்தர்களுடைய கல்வி மையமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா காஞ்சிபுரம் இருந்தது, எழுதிக்கணும். புத்தர்களின் கல்வி மையமாக காஞ்சிபுரம் இருந்துச்சு. புத்தர்களுடைய கல்வி மையமாக என்ன ஊர் இருக்குது? காஞ்சிபுரம். எழுதிட்டீங்களா? நான் கிடுக்கிடுன்னு அடுத்த பாயிண்டே பிள்ளைட்டு தானே நீ ஏப்பா. அது கீழே அப்படியே எழுதிக்கலாம் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. சமணர்களுடைய கல்வி கற்கும் நிலையமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா மதுரை. 2024 குரூப் 2 கேள்வின்னு எழுதிக்கணும். சமணர்களுடைய கல்வி கற்கும் நிலையம் அல்லது கல்வி மையம் என்ன ஒரு மதுரை. அது போலாமா?
கற்றலின் மையமாக காஞ்சிபுரம் திகழ்கிறது. அங்கே இருக்க நான் தான் சொல்லணும், இதுக்கு தான் அங்கே பார்த்து கிடுக்குன்னு எழுதாதான்னு சொன்னேன். எழுது. கற்றலின் மையமாக காஞ்சிபுரம் திகழ்கிறது. நீ இங்கே வேலையெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சு தான் நானும் உள்ள டிஸ்ட் வச்சுருப்பேன். கற்றலின் மையமாக காஞ்சிபுரம் திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர். கற்றலின் மையமாக காஞ்சிபுரம் திகழ்கிறது. என்ன ஒரு கற்றலின் மையமாக காஞ்சிபுரம் திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா யுவன் சுவாங். சீன பையன் இருக்கார் இல்லையா, அந்த ஆள் தான் சொன்னான். அப்படிலாம் அந்த ஆள் சொல்லிட்டு போயிருக்கு. ரியாக்ஷன் அப்படி தான் இருக்கு போல இருக்கு. என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா யுவன் சுவாங். ஸோ அவர் தான் சொன்னார் கற்றலின் மையமாக காஞ்சிபுரம் திகழ்கிறது அப்படின்னு. கல்வி கரையில்லாத காஞ்சி. அடுத்தது கல்வி கரையில்லாத காஞ்சி என குறிப்பிட்டவர். கல்வி கரையில்லாத காஞ்சி. கரைனா என்ன கரை? கரை நல்லது, செஃபெக்சல் இல்லை, அது இல்லை, ஒரு அழுக்கு. அங்கே போனீங்கன்னா தூய தமிழை படிக்கலாம்னு சொல்லி அப்படி ஊமையாக சொல்லியிருக்காங்க. உடனே நீ போய் கரை அந்த மோடு அதை சொல்லக்கூடாது. கல்வி கரையில்லாத காஞ்சி என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர். ரைட்டா? திருநாவுக்கரசர். இவர் தான் என்ன அழைக்கப்பட்டார்? அப்பர். சரி. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என குறிப்பிட்டவர். அடுத்தது நகரங்களில் சிறந்தது காஞ்சி. அப்பா இருக்கிற நகரத்தில் நீ தானே நல்லவனாக இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. நகரங்களில் பொறுமையாக எழுதுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கடன்னு நகரம்னு எழுதணும், நரகம்னு எழுதிடக்கூடாது, தெளிவாக எழுதணும். உங்ககிட்ட தமிழ் பட்டு படாத பாடுபடுது. நகரங்களில் சிறந்தது காஞ்சி. அந்த அம்மா நரகங்களில் சிறந்தது காஞ்சி. கொடுமையிலே கொடுமை. நான் சொல்கிறதெல்லாம் இல்லை, உங்கள் எழுதுறதை படிக்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய கொடுமையாக இருக்குது. லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எக்கனாமிக்ஸ் நடத்துகிறேன். நான் எல்லா கிளாஸ் நோட்ஸ்லையுமே தலா வருமானம் சொல்லிகிட்டே வரேன். அந்த அம்மா பூரா கலா வருமானம்னு எழுதிருச்சு. கலா வருமானம் எழுதிருச்சு. கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது என்ன சொல்கிறேன், சார் நீங்கள் நடத்துனதுலாம் எனக்கு புரிஞ்சுது, யார் இந்த கலா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் மட்டும் சொல்லிட்டு போங்கன்னு. என் உசுரே போச்சு. இவ்வளோ நேரம் தலா வருமானம் எடுத்துருக்கேன். அந்த அம்மா காதில் எப்படி வந்துருச்சான்? கலான்னு வந்து போச்சு. இவங்க யார் எவ்வளோ வருமானம்னு கேட்டுச்சு. ஒரு நிமிஷம் அப்படியே எனக்கு கை காலெலாம் உதறி போச்சு. இவ்வளோ நடத்தி அது அப்போ கேட்கல, கிளாஸ்லாம் முடிச்சுட்டு ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்கும் போது அந்த அம்மா சொல்லுது. இப்படிலாம் வச்சு நான் என்ன செய்யறது? இது நான் போன கிளாஸ் இன்னொன்று காரணம் சொன்னேன், சாணக்கியர்னு சொன்னேன். சாணக்கியர்னு அந்த அம்மா சா தனியாக மீதி இருக்கிற வார்த்தை தனியாக பரிச்சு எழுதிடுச்சு, கேப் விட்டு நடுவில். நம்ம சும்மா இருக்குமா, கிட்ட போய் வேறு படிச்சுவிட்டேன். இப்போ படித்த மாதிரி எப்படி படிச்சு என் மனசை யோசிச்சு பார்த்துருக்குங்க. சாணக்கியர்னு சொன்னாங்க, சா தனியாக கொஞ்சம் கேப் விட்டு தனியாக எழுதிடுச்சு. கிட்ட போய் நான் வேறு படிச்சு விட்டேன். ஐயோ அட்டுவயமான அட்டுவயம் ஒரு பேட்ச்லையுமே. சரி, அந்த மாதிரி யாரும் சம்பவம் பண்ணிடாதீங்க. ரிலாக்ஸாக இருக்கலாம். உள்ளே வருவோமா? இப்போ என்ன சொன்னேன், நகரங்களில் சிறந்தது காஞ்சி என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா காளிதாசர். காளிதாசர் யாரு? கவியரசா? பாட்டு பாடுறவரா? என்னத்தை எழுதுவார்? என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவர் தமிழ் ஒரு அறிஞர் இல்லை, ஒரு ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக சொல்லலாம். பாட்டு எழுதுவார்னு சொல்லி சினிமாக்குள்ளே அடக்கிட்டீங்க பார்த்தீங்களா? சரி, இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். ஸோ இந்த 3 கூற்று ரொம்ப முக்கியமான கூற்று, தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி நாலந்தா, காஞ்சிபுரத்தை நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு இணையாக ஊமைப்படுத்தியவர் நாள் யாருன்னு கேட்டாலும் அதுவும் யுவன் சுவாங் தான். நாலந்தா, காஞ்சிபுரத்தை நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு இணையாக ஊமைப்படுத்தியவர் அல்லது அதற்கு ஈடாக கூறியவர்னு யார் கேட்டானோ அதுவும் யார் தான்? யுவன் சுவாங் தான். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் எழுதிக்கிங்க. காஞ்சிபுரத்தை நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு இணையாக ஒப்பிட்டவர் அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு சென்டென்ஸாக சொன்னால் தான் அவங்க எழுதுவாங்க. காஞ்சிபுரத்தை நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு இணையாக ஒப்பிட்டவர். ஸோ யார்? யுவன் சுவாங். அதுவும் யுவன் சுவாங் தான். ஸோ இது எல்லாமே
ஒரு முக்கியமான பாயிண்ட் படித்து வச்சுக்கணும். சரி, இப்போ போமா. காவேரி பூம்பட்டினம் 2ஆம் நூற்றாண்டில் கடலில் மூழ்கி போச்சு என்று குறிப்பிட்டது தான். காவேரி பூம்பட்டினம் கடலில் மூழ்கியதை பற்றி குறிப்பிட்ட நூல். ஸோ இதனால தான் வேக வேகமாக எழுதாத, சொல்கிறத கவனிக்கணுங்கிறது. சரியா? காவேரி பூம்பட்டினம் கடலில் மூழ்கியது என்ற குறிப்பிட்ட நூல் அதுதான், மணிமேகலை தான். அடுத்து அந்த லிரிக்ஸ் அப்படியே எழுதிங்க. உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் என்ற பாடல் இடம்பெற்ற நூல், முதல்ல இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. ஸோ அதுக்கப்புறம் எங்கே சொல்லியிருப்பாங்க, எங்கேயும் சொல்லியிருக்காங்க, மணிமேகலையிலையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு வார்த்தை நம்ம எழுதிக்கிறோம், உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர். சீவக சிந்தாமணி போட்டு அந்த லிரிக்ஸ் அப்படியே எழுதிக்கங்க. எழுதுங்க, சீவக சிந்தாமணி. ஓகேவா? ஸோ அடுத்தது அந்த 2 பாயிண்ட் எழுதிட்டு லாஸ்ட்டாக குண்டலேசிக்கு மட்டும் இந்த பாயிண்ட் எழுதிக்கிறோம். 4க்கு நாள் சாய்கின்ற மோல் என்னால் நாம் அழாது என்னவோ, நமக்கு நாம் அழாது என்னோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாடல்கள் வரி இடம்பெற்றுள்ள நூலும் குண்டலகேசி தான். இல்லையாச்சா? எழுதலையா? அடுத்த டாபிக் கல்வெட்டு சான்றுகள். அடுத்த டாபிக் அதை முடிச்சிங்கன்னா கல்வெட்டு சான்றுகள்னு பெரிய டாப்பிக்காக போட்டுக்கணும். கல்வெட்டு சான்றுகள் இல்லையாச்சா? போலாமா? கல்வெட்டு பற்றி படிக்கக்கூடிய படிப்போட பேர் கல்வெட்டியல். ஸோ இதனை பற்றி படிக்கக்கூடிய படிப்புன்னு போட்டுக்குங்க. இதனை பற்றி படிக்கும் பிரிவு அது படிப்பு கல்வெட்டியல். சான்றிதழ் இல்லை சான்றுகள். சான்றிதழ் என்ன டிசியை தராங்க? சான்றிதழ். கல்வெட்டு பற்றி படிக்கும் பகுதி அல்லது படிப்புன்னு போட்டு கல்வெட்டியல் அப்படின்னு அர்த்தம் எழுதி வச்சுக்கணும். அது கீழே 2-3 பற்றி சொல்கிறேன், அது எழுதி வச்சுக்கணும்.
அண்டம் பேரண்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, யூனிவர்சல், அதை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு என்னென்னா சொல்ல எழுதிக்கணும், எக்ஸ்ட்ராவை நோட் பண்ணி வச்சுக்கணும். அண்டம் பேரண்டம் சொல்லுவாங்க. இந்த பூமி எப்படி உருவாச்சு அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, பிக் பேங் தேரி. ஸோ அதை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பேர் இப்போ எங்கே இருக்குன்னா ஃபிசிக்ஸில் இருக்கேன். பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பேர் என்ன அப்படின்னா காஸ்மாலஜி. காஸ்மாலஜி இங்கிலீஷ் எழுதினாலும் தமிழ் எழுதினாலும் அதான் காஸ்மாலஜி. காஸ் COSMOS காஸ்மாஸ், மாலஜி தமிழ்னா காஸ்மாலஜி. எழுதிக்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பார்க்க தேவையில்லை, எழுதி வச்சுக்கணும். காஸ்மாலஜி. ஸோ எதை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பேர்? பெடாலஜி அப்படின்னு என்ன தெரியுமா? பெடாலஜி இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். மண்ணை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பேர் பெடாலஜி அல்லது பீடாலஜின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் சொன்னால் பெடாலஜி, தமிழில் சொன்னால் பீடாலஜின்னு சொல்லுவாங்க. ஜியாலஜியா எதை பற்றி? மண்ணா மணலா? மண் வேற மணல் வேற, தெரியும் இல்லையா? இது தெரியுமா? மண்ணுனா என்ன மணல்னா என்ன சொல்லு, தலையாட்டினியா ஐயா? சொல்லு ஐயா. மணல்னா காத்தாளா? மண்ணுனா என்ன மணல்னா என்ன? ஆனால் ரெண்டும் வேற வேற. சொல்லு ஐயா, நீ சொல்லு. நீ தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை. மண்ணில் ஒன்று தான் மணலா? ஏன் மண்ணு மாதிரி இருக்குன்னு திட்டுறாங்களா? ஏன் மணல் மாதிரி இருக்குன்னு திட்டல? திட்டம் கேள்விப்பட்டீங்களா? ஏன்னா மண்ணு மாதிரி இருக்கிற அப்படிம்பாங்க. மண்ணோட அடுத்த ஸ்டேஜ் துகளா மணலா? பரவாயில்ல, ஒரு ஜாக்கிரதை டேமா சொல்லுவாங்க, பாறைகள்லேருந்து அடித்து ஓடி வந்து அது மணல். மண் எங்கேருந்து வருது? ஜாக்கிரதையில் இருக்கம்ப இது தெரிஞ்சுக்கணும். சில இடத்துல சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து செம்மண், செம்மணல்னு சொல்ல மாட்டான், களிமண். ஆனால் சொல்லும்போது ஆற்று மண்ணுன்னா சொல்லுவான், ஆற்று. இந்த மண்ணுக்கும் மணலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏற்க தெரியுமா? சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். சயின்ஸா? எரிச்சு வந்துடும் எனக்கு. ரைட்டு, அது கரெக்டு தான். இதான் ஒரு சின்ன டிஃப்ரெண்டா தெளிவாக சொல்கிறேன். நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடியது எல்லாமே மண். சொல்கிறது புரியுதா? களிமண் அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் ஒட்டும் பிசு 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 பிசுன்னு. ஆனால் மணல் நீ தண்ணியிலேருந்து அள்ளனா கூட என்ன பண்ணுவான், ஒட்டாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு காஞ்சி போவோம். எதெல்லாம் ஈரப்பதம் அதிகமாக இருக்குதோ அதெல்லாம் மண்ணுனும், இதெல்லாம் ஈரப்பதம் கம்மியாக இருக்குது அதெல்லாம் மணல் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இது என்ன டேம் அப்படின்னா, இதெல்லாம் டைப் ஆஃப் ஜியாகிரபிக்கல் டேமு. சரியா? அதை உள்ளே போய் நீங்கள் படிக்கும்போது படிப்பீங்க. ஜியாகிரபியில் தமிழ்நாட்டின் மண் வகைகள் அப்படின்னு படிப்பீங்க. அங்கே போய் படிங்க. நான் இப்போ அதுக்கு வரல, என்ன மண்ணுன்னாதீங்க. சரி, பெடாலஜி அப்படின்னா மண்ணை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பேர். சரியா? அடுத்தது பூஞ்சைகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பேர் என்ன? பூஞ்சைகள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது? மைக்காலஜி. பூஞ்சைகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பேர் மைக்காலஜி. மைக்கான்னு சொல்கிறாங்கல்ல, அதை கூட லஜின்னு சேர்த்து எழுதிக்கணும். லஜி அப்படின்னா படிக்கக்கூடிய அறிவியல் பேர்னு அர்த்தம். அதான் பயாலஜி. பயோனா யார்? அப்போ லஜினா படிக்கக்கூடிய பிரிவு, உயிரை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். லஜினா என்னன்னு அர்த்தம்? அது ஒரு சயின்டிஃபிக் டேர்மு. அந்த மாதிரி ஃபோபியா அப்படின்னா அது ஒரு பயம் அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் சரி, ஹைட்ரோஃபோபியானா தண்ணியை பற்றி படிக்குது. எல்லாமே கொஷின் ரொம்ப முக்கியமானது, அதனால சொல்கிறேன். சரியா? தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ சயின்ஸுக்குள்ளே 3 சொல்லியிருக்கேன். அண்டத்தை பற்றி படிக்கக்கூடியது காஸ்மாலஜி, மண்ணை பற்றி படிக்கக்கூடியது பீடாலஜி அல்லது பெடாலஜி, பூஞ்சைகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பேர் மைக்காலஜி. சரியா? ரைட்டா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மைக்கா உற்பத்தியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேட்டு ஆந்திர பிரதேசம். மைக்கா உற்பத்தி இருக்கு இல்லையா, மைக்கா, அந்த இடத்துல சொன்னேன், மைக்காலஜின்னு வந்தாலும் சொன்னேன். மைக்கா உற்பத்தியில் அதிகமாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா ஆந்திர பிரதேசம். இது 2011 டேட்டா படி, நியூ டேட்டா வரல, அந்த தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். சரி போவோம். எங்கேயோ போயிட்டு நாட்டுக்கு வண்டியே இங்கே வந்துருங்க. ஸோ கல்வெட்டுகளில் மிகுதியாக காணப்படக்கூடிய லாங்குவேஜ் என்னவாக இருக்குது? தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான். சரியா? அதிகமாக பயன்படுத்தப்பட்ட மொழி எழுதிக்கங்க. அதோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் முடிஞ்சது, சப்ஜெக்டுக்குள்ளே ஓடிடுறோம் கிடுக்கிடுன்னு.
அதிகமாக பயன்படுத்தப்பட்ட லாங்குவேஜ் என்னவா இருக்கு? தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான். அதிகமாக பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை என்னவா இருக்குது அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான். அதுக்கான சான்றுகள் எங்கே நிறையா பாறைகளில், குகைகளில், சுடுமண் கலங்களில் காணப்படுதுன்னு சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் எழுத தேவையில்லை, விட்டுருங்க ஃப்ரீயாக. அந்த எழுதலாம் தேவையில்லை, தமிழ் பிராமி எழுத்துக்கள் மட்டும் எழுதுனா போதும். அது கீழே இன்னொரு கொஸ்டின் சொல்லித்தரேன். இந்த வார்த்தை இருந்தால் இதான் ஆன்சர், இந்த ஆன்சர் இருந்தால் இதான் கொஷின். சரியா? நல்லா கவனிச்சிக்கணும். 2 கேள்வி சொல்லித்தரேன். தமிழ் பிராமின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அது என்ன காலமாக இருந்திருக்கும்? சங்க காலம். ரைட்டா? எப்படி வேணால் கேள்வி கேட்பான். சங்க காலத்தில் இருந்த லாங்குவேஜ் என்னன்னு கேட்டாலும் ஒன்று தான். தமிழ் சமுதாயத்தில் பேசப்பட்ட மொழி என்னன்னு கேட்டால் என்னது ஆன்சரு? தமிழ் பிராமி தான். சரியா? அட்வான்ஸாக ஒரு போய் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருந்ததுக்கான சான்று எங்கே கிடக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த கேள்வி வந்தாலே கிடுக்கிடுன்னு கீழடி அடிச்சிடணும். நோட் பண்ணிக்கலாமா? இதெல்லாம் ஃபிக்ஸ்டாக மண்டைக்குள்ளே ஏற்றிக்கணும். தமிழ் பிராமின்னு வந்தாலே ஒன்று சங்ககாலமாக இருக்கும் அப்படின்னா இன்னும் ஆன்சர் என்ன? கீழடி தான், வேறு ஒரு வார்த்தையுமே கிடையாது. எழுதிக்கலாமா? தமிழ் பிராமி எழுத்துக்கள் காணப்படக்கூடிய சான்றுகள் கிடைத்த ஊர்னு கேட்டாங்க என்ன ஊர்? கீழடி. பிராக்கெட்டில் சிவகங்கைன்னு எழுதிக்கணும். தமிழ் பிராமி சான்றுகள் கிடைத்த ஊர். ஒரே கேள்வி தான் கேட்பான். தமிழ் பிராமின்னு கேட்டால் கீழடி. கீழடியில் என்ன லாங்குவேஜ் இருந்துச்சு கேட்டாங்கன்னா தமிழ் பிராமி ஆன்சர். சரியா? என்ன சொன்னான்னு புரிஞ்சுதா? வார்த்தை வந்து ஆன்சர்லாம் மண்டையில் ஏற்றிக்கணும். இது ஒரு ஃபிக்ஸ்டு கொஷின். மேத்தமெட்டிக்ஸ் நிறைய ஃபிக்ஸ்டு கொஷின் இருக்குது. அந்த மாதிரி இது ஒரு ஃபிக்ஸ்டு கொஷின். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஒரு ஃபிக்ஸ்டு கொஷின் இருக்குது. சரியா? அது மாதிரி கிபி 6ஆம் நூற்றாண்டுன்னு வந்தாலும் ஆன்சர் என்னன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான். தமிழ் பிராமி எழுத்துக்கள் என்ன நூற்றாண்டு அப்படின்னு கேட்டாலும் 6ஆம் நூற்றாண்டு. சரியா? 6ஆம் நூற்றாண்டில் பேசப்பட்ட நூல்கள் என்னன்னு கேட்டாலும் என்ன நூல்? ஒன்று கீழடியாக இருக்கு. ஆனால் என்ன பேசியிருப்பாங்க? தமிழ் பிராமி தான். 6ஆம் நூற்றாண்டில் பேசப்பட்ட மொழி கேட்டால் தமிழ் பிராமி தான். தமிழ் பிராமி எந்த நூற்றாண்டில் பேசினாங்கன்னு கேட்டால் 6ஆம் நூற்றாண்டு. என்ன ஊர்னு கேட்டால் கீழடி. அவ்வளோதான். இதை மனப்பாடம் பண்ணிக்கின்னு இது ஃபிக்ஸ்டு கொஷினு. எக்ஸாம் மாற்றலாம் மாட்டாங்க. ஒரே கேள்வி தான். ஸோ அதனால் நல்லா இன்ட்டு போட்டு உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு சிம்டம்ஸோ அல்லது சிம்பிளாக வச்சுக்கணும். சங்ககாலம் டாபிக் போட்டுக்குங்க. சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக எழுதிக்கலாம். சங்ககாலம். சங்கம்ங்கிற சொல்லு ஒரு சமஸ்கிருத சொல்லு. சங்கம்ங்கிற சொல்லு என்ன சொல்லு? சமஸ்கிருத சொல். சமஸ்கிருதம் எந்த ஆண்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அறிவிச்சாங்க? 2004 5 வேற 2008 சார். 2013 14 யாரும் சொல்கிறீங்களா? தெரியாதா இது? அதான் சொன்னேன் உங்களுக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வாசனை கூட இல்லை உங்களுக்கு யாருக்குமே. இருக்கணுங்க. 2005 நோட்டை பார்த்துட்டியா? அதுக்குள்ளே நோட்டை பார்த்தியா? ஃபோனை பார்த்தியா? நோட்டை பார்த்துட்டியா? எங்கே எழுதுறீ? காட்டு பார்ப்போம். ஃபோனை தானே பார்த்த? ஃபோனை வைங்க உள்ளார. லாஸ்ட் கிளாஸ் உன்னை சொன்ன நான் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. நீ ஒன்று பண்ணுறதால எல்லாத்தையும் மிஸ்பிகேவர் பண்ண ஆரம்பிச்சிடாத. ஜாலியாக நடத்தணும். எப்போ நான் யூஸ் பண்ண சொல்கிறேனோ அப்போ தான் யூஸ் பண்ணணும். சரி, 2005 தான் சமஸ்கிருதம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அறிவிச்சாங்க. லாஸ்ட் நடந்த டஃபஸ்ட் எக்ஸாமில் குரூப் 2ல் கேட்ட கடைசி கொஷின் 185 186வது கேள்வி அந்த கேள்வி இருந்தது. ஏன்னா முதல்ல ஜிகேவும் அப்புறம் தான் என்ன வச்சாங்க? தமிழ் வச்சாங்க இல்லையா? அதில் 186 கொஷினே இருந்துச்சு. குரூப் 2 கேள்வி. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜாக கொடுத்துருந்தாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ சங்க காலத்தில் சார் என்ன சொல்ல வந்தால் சமஸ்கிருதம் எந்த ஆண்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அறிவிச்சாங்கன்னா, செம்மொழி அறிவிச்சாங்கன்னா 2005. மறக்கக்கூடாது. ஓகேவா? 2005 வந்து நிறைய சொல்லுவேன். அது வேணாம், இப்போ வேணாம், போட்டுருவோம். இப்போ சங்கம் அப்படின்னா சேர்க்கை என்ற பொருள் உண்டு. சங்கம் என்பது என்ன அர்த்தம்? சேர்க்கை அப்படின்னு அர்த்தம். சங்கம் என்பது சங்கம், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இருக்கா? அப்போ என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் பிடிச்சி சேர்த்து வச்சுக்கோன்னு அர்த்தம். சேர்க்கை என்று பொருள். சங்கம் அப்படின்னா
சேர்க்கைன்னு பொருள். கிபி 2ஆம் நூற்றாண்டில் சங்கம்ங்கிற சொல்லு கிபி 2ஆம் நூற்றாண்டில் சங்கம்ங்கிற சொல்லு சிலப்பதிகாரத்தில் பௌத்த மதத்தை குறிப்பிடும்படியாக தான் இருந்துச்சு. கிபி 2ஆம் நூற்றாண்டுனாவே யாருடைய காலம்? சிலப்பதிகாரம் யார் கேட்டுனது? இளங்கோடிகளோட காலம். இதெல்லாம் கொஸ்டின் கேட்டுட்டாங்க, திருப்பிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ என்ன, அந்த சங்கம்னா பௌத்த மதத்தை குறிப்பிடக்கூடிய சொல்லாக இருந்துச்சு. பௌத்த மதத்தை குறிப்பிட்டது. சங்கம்ங்கிற சொல்லி எதை குறிப்பிட்டுச்சான்? பௌத்த சொல்லு தான். என்ன நூல்? சிலப்பதிகாரம். எந்த நூற்றாண்டு? 2ஆம் நூற்றாண்டு. அவ்வளோதான். தெளிவாக எழுதியாச்சா? பௌத்த மதத்தை தான் குறிக்கக்கூடியது அந்த சங்கம்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது சங்கம் என்ற வார்த்தை சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படவில்லை. இதுதான் உண்மை. சங்கம் என்ற வார்த்தை சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆமாம். சங்கம் என்ற வார்த்தையை முதல்ல குறிப்பிட்டவர் யாருன்னா அப்பர் என அழைக்கப்படக்கூடிய திருநாவுக்கரசர். அதுக்கு பக்கத்தாலே ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எழுதி வச்சுக்கோங்க. இது சொன்னது யார்? திருநாவுக்கரசர். திருக்குறள் தெளிவுரை. ரைட்டா? யார் எழுதுனா? எல்லாத்துக்கும் ஆப்ஷனா? திருக்குறள் பொருள் உரை யார் எழுதினது? சரி, எனக்கு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சரி, வேணாம், நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சரி, அடுத்துட்டு போவோமா? சங்கம் என்ற சொல் தமிழ் மொழியில் புலவர் பேரவை என்று குறிப்பிடுகிறது. தமிழ் மொழியில் சங்கம் என்ற சொல் தமிழ் மொழியில் புலவர் பேரவை. இதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். புலவர் பேரவை. புலவர் பேரவை. ஸோ அதான் அதனுடைய சங்கத்தோட தமிழில் மீனிங் என்ன அப்படின்னா புலவர் பேரவை அப்படின்னு அர்த்தம். சரியா? சங்கம் என்ற சொல்ல அர்த்தமா? சங்கம் என்ற சொல்லை இறையனார் எழுதிய அகப்பொருள் உரையா? சங்கம் என்ற சொல்லை இறையனார் அகப்பொருள் உரையில் இறையனார் அகப்பொருள் உரை இது யார் எழுதுது? இறையனார் அகப்பொருள் உரை யாரு? அப்பரா? அகப்பொருள் உரைக்கு விளக்க உரை எழுதிய நக்கீரர் தான் முதல்ல பயன்படுத்துகிறாரு. சரியா?
இறையனார் அகப்பொருள் உரைக்கு விளக்க உரை எழுதிய நக்கீரர் தான் முதல்ல பயன்படுத்துகிறார். அகப்பொருள் உரை விளக்கம் எழுதிய நக்கீரர் தான் பயன்படுத்துகிறார். எந்த நூற்றாண்டு? 8ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில். சங்கம் என்ற சொல்லை இறையனார் அகப்பொருள் உரையில் விளக்கம் எழுதிய நக்கீரர் தான் பயன்படுத்துகிறார். எந்த நூற்றாண்டு? 8ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்துகிறார். போலாமா அடுத்த பாயிண்ட்டுக்கு? வேறு என்ன சொல்லலாம்? ஸோ இது வந்து சங்ககாலம்னு சொல்கிறவங்க இதுக்கு எதுக்கு பேர் எப்படி வைக்கலாமா? புலவர் பேரவைன்னு வச்சா மட்டும்தான் இதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம். சங்ககாலம் அல்லது புலவர் பேரவை காலத்தை. அடுத்த பாயிண்ட், சங்ககாலம் அல்லது புலவர் பேரவை காலத்தை ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து டைரெக்டாக கேட்பாங்க, ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்காது. சங்ககாலம் அல்லது புலவர் பேரவை காலத்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அறிவொளி காலம் என அறிவொளி காலம் என்லைட்டனிங் எரா என குறிப்பிடலாம். அறிவொளி காலம் என்லைட்டனிங் இங்கிலீஷில் எதுனா என்லைட்டனிங் எரா அப்படின்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. அறிவொளி காலம் என குறிப்பிடலாம். எதை? சங்க காலத்தையும் அல்லது புலவர் பேர காலத்தை அதை எப்படி சொல்லலாம்? அது கூட மிகைப்படுத்திய அறிவொளி காலம்னு சொல்கிறாங்க. என்லைட்டனிங் எரா காலம் அப்படின்னு சொல்கிறான். தமிழ் சமுதாய மக்களின் நுழைவாயில். தமிழ் சமுதாய மக்களின் நுழைவாயில் என அறியப்படக்கூடிய காலம்னாலும் எதுதான்? சங்க காலம்தான். சமுதாய மக்களின் நுழைவாயில் என அறியப்படக்கூடிய காலம்னாலும் என்னதான் ஆன்சரு? சங்க காலம்தான். தமிழர்களுடைய வாழ்வியல் காலம் என அறியப்படுகிறது. தமிழருடைய வாழ்வியல் காலம், தமிழர்களுடைய வாழ்வியல் காலம், அதுவும் என்னதான் ஆன்சரு? சங்க காலம் தான். ஸோ இது எல்லாமே இதோடைய சிறப்பு பெயர்கள் தான். வாழ்வியல் காலம். ஸோ அடிக்கடி இந்த கொஷின்லாம் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா ஸ்கூல் புக்கில் கிடையாது, ஆனால் டைரெக்டாக இருக்கும், ஆனால் அதுக்கு ஆன்சர் தெரியாது உனக்கு. ரைட்டாக இதெல்லாம் டிகிரி லெவலில் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ இங்கே வருவோம். கல்வெட்டுகள்னு எழுதிக்கிங்க. ஸோ எதெல்லாம் சங்காலத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டுக்கள்? நான் சொல்ல எழுதுங்க, அங்கெல்லாம் எழுத தேவையில்லை, நான் சொல்ல எழுதுங்க. கதிகும்பா கல்வெட்டு. ஹதிகும்பா எழுதுறீங்களா? இருக்கா? ஹதிகும்பா கல்வெட்டு. ஹதிகும்பா கல்வெட்டு யாரை பற்றி சொல்கிறோம்? பிராக்கெட்டில் கலிங்க நாட்டு அரசன் காரவேலன். யாரு? வெளியா? கலிங்க நாட்டு அரசன் பிராக்கெட்டில் எழுதிக்கணும். யார்? காரவேலன். ஸோ அதை வந்து பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு ஃபஸ்ட்டு கல்வெட்டு. சங்ககாலத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டுன்னு கேட்டால் என்ன கல்வெட்டு? ஹதிகும்பா கல்வெட்டு. சரியா? இந்த ஹதிகும்பா கல்வெட்டில் என்ன சார் சொல்லியிருக்கு? ஒன்று வந்து சங்ககாலத்தை பற்றி சொல்லுது, அது கீழே நல்லா எழுதிங்க டீகோட் பண்ணி. சங்க காலத்தின் ஆட்சி முறை. முதல்ல சங்ககாலத்துடைய ஆட்சி முறை ஃபஸ்ட்டு சொல்லுது. சங்ககாலத்துடைய ஆட்சி முறை. ரெண்டாவது சங்க காலத்தினுடைய
சங்ககால மக்களின் சங்ககால மக்களின் சீர்குலைவு அதை பற்றியும் பேசுது. ஸோ ரெண்டும் அதிகும்பா கல்வெட்டு ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. சங்கால மக்களையும் சொல்லுவாங்க, அல்லது மன்னனும் கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. அடுத்தது அசோகருடைய 2ஆம் மற்றும் 13ஆம் கல்வெட்டு. அடுத்தது அசோகருடைய 2ஆம் மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டு. நீங்கள் கல்வெட்டுன்னு எழுதிங்க, 2ஆம் மற்றும் 13ஆம் கல்வெட்டுன்னு எழுதிங்க. 2ஆம் மற்றும் 13ஆம் கல்வெட்டு இது சங்ககால கல்வெட்டு சார்ந்தது தான். யாரை பற்றி சொல்லுதுன்னா சோழர்களை பற்றி பேசுது. சோழர்கள் பற்றி பிராக்கெட்டில் சோழர்களை பற்றி பேசுகிறதுன்னு எழுதிக்கணும். மாங்குளம் கல்வெட்டு. அடுத்த கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டு. மாங்குளம் யார் அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி சொல்லுது. பாண்டிய நெடுஞ்செழியன் மாங்குளம் கல்வெட்டு. பாண்டிய நெடுஞ்செழியன் சரி போகலாமா? அவ்வளோதான். இப்போ இந்த கல்வெட்டுக்களில் எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்கிற கல்வெட்டை சொல்கிறேன், எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணிக்கணும். கல்வெட்டுகளில் இதுதான் வச்சு கேட்பாங்க கொஷின், இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, அதை நான் சொல்கிறேன். இப்போ நடந்த குரூப் 2லையுமே ஒரு கல்வெட்டுருக்கு, எடுத்து போய் பாருங்கள். கல்வெட்டுகள்லேருந்து எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதை நான் சொல்கிறேன், அது கீழே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக எழுதிக்கிங்க. நான் சொல்கிறதுக்கும் சங்ககாலத்துக்கும் சம்மந்தம் இல்லை, புரிஞ்சுதா? அதில் ஃபஸ்ட்டு கல்வெட்டு எழுதிக்கலாமா? ஐகோல் கல்வெட்டு. ஐகோல் ஐ போட்டு கோல்னு எழுதணும். ஐகோல் கல்வெட்டு. யாரை பற்றி சொல்லுது? யார்? 2ஆம் புலிகேசி இருக்காரா? 2ஆம் புலிகேசியை பற்றி சொல்லுது. ஐகோல் கல்வெட்டு தான் ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. 2ஆம் புலிகேசி. இல்லையாச்சா? அடுத்தது என்ன கல்வெட்டு இருக்கு? புகழூர் கல்வெட்டு சொல்லிட்டோமா? ராஜாக்களை பற்றி சொல்லுது. ராஜேந்திர சோழனா? சொல்கிறேன். குடுமியான் மலை கல்வெட்டு. குடுமியான் இந்த வார்த்தை வந்தாலே ஒரே ஆன்சர் தான், கண்ணை மூடிட்டு அடிச்சிடணும். குடுமியான் அர்த்தமா? இல்லை தான் எக்ஸ்ட்ரா தான் சொல்லிக்கிட்டு வரேன். எல்லா கல்வெட்டும் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா. எதெல்லாம் இம்பார்ட்டனோ டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்களோ அந்த கல்வெட்டு சொல்கிறேன். குடுமியான் மலை கல்வெட்டு. எல்லாத்துக்கும் கல்வெட்டுன்னு எழுத வேணாம், எல்லாம் கல்வெட்டு தான். திருப்பியும் எழுதுறீங்க. இசையை பற்றி சொல்லுதுன்னா கண்ணை மூடி தான் ஆன்சரு. இசையை பற்றி குறிப்பிடுகிறது. இசையை பற்றி குறிப்பிட்ட கல்வெட்டுன்னு என்னதான்? குடுமியான் மலை வந்துட்டாலே ஆன்சர் என்ன தான் இருக்கும்? இசை தான்.
திருவாடுதுறை கல்வெட்டு. திருவாடுதுறை. திருவாடுதுறை கல்வெட்டு. திருவாடுதுறை கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா ராஜேந்திர சோழனை பற்றி சொல்லுது. ராஜேந்திர சோழன். ஆமாம். திருக்கோவிலூர் கல்வெட்டு. இது உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு. சரியா? இது உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு. பார்த்துருவோம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துருவோம். இன்னும் கல்வெட்டு இருக்குது, நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். சரியா? இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது, நிறையா வரும். இதெல்லாம் இதை படிச்சுட்டு ஒன்ஸ் ஒரு டைம் படிச்சிட்டிங்கனாலே டிஎன்பிசி கொஷின் அடிச்சிடலாம். கல்வெட்டுலேருந்து ஒரு கொஷின் கட்டாயம் அதை அடிச்சிடலாம். சரி, இருந்துட்டு போட்டு நம்ம இங்கே கொஞ்சம் இதை முடிச்சிருவோம். இந்த இதாக முடிப்போம். அடுத்தது போகலாமா? அடுத்தது செப்பு பட்டயங்கள் எழுதிக்கிங்க. செப்பு பட்டயங்கள். அடுத்தது 2 செவப்பட்டயம், ரொம்ப முக்கியமான செவப்பட்டயம். ஒன்று சின்னாமனூர், இன்னும் ஒன்று வேள்விக்குடி. ஸோ இது ரெண்டுமே எந்த காலத்தை சார்ந்தது? சங்க காலத்தில் சார்ந்தது தான். சின்னாமனூர் மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் எழுதிக்கிங்க. ஒரு பொருள் சின்னாமனூர் மட்டும் சொல்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதை எழுதிக்கணும். அதை தேடிட்டு ஒரு நிமிஷம். சின்ன அதை பார்த்துட்டு சொல்கிறேன். சின்னாமனூரை பற்றி அது என்ன மீனிங் சொல்லுதுன்னு சொல்கிறேன். சரியா? ஸோ அடுத்தது நாணயங்கள். ஸோ 3 நாணயங்களும் வெளியிட்டாங்க அந்த காலத்தில். சங்காலத்தை சேர்ந்த சேர சோழ பாண்டியர் 3 பேர் வெளியிட்டாங்க. சங்காலத்தை சேர்ந்த சோழ அதை அப்படியே எழுதிங்க. மீதி எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கிங்க, அதில் எந்த இதுவும் இல்லை. அப்படியே நாணயங்கள், பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கிங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சின்னாமனூர் செப்பேடு இருக்குல்ல, அது யாரை பற்றி சொன்னது மட்டும் சொல்கிறேன், அதை எழுதிக்கிங்க. அதான் சொல்ல வந்தேன். சின்னாமனூர் செப்பேடு யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செழியன் அவரை பற்றி தான் சொல்லுது. சின்னாமனூர் செப்பேடு யாருடைய தொடர்புடையது? பாண்டிய நெடுஞ்செழியன். வேள்விக்குடி செப்பேடு அதுவும் சொல்லிடுறது, எழுதிக்கிங்க. வேள்விக்குடி செப்பேடு அது யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா முதுகுடுமி பெருவழுதி. முதுகுடுமி பெருவழுதி. அதை மட்டும் தான் சொல்ல நினச்சேன். முதுகுடுமி பெருவழுதி. ரைட்டா?
அவர் பிராமணர்களுக்கு ஒரு கிராமத்தை நன்கொடையாக வழங்கினார்னு சொன்னது. இந்த முத்து அந்த அந்த மன்னர் இருக்கார் இல்லையா, பெருவழி மன்னர் இருக்கார் இல்லையா, பிராமணர்களுக்கு கிராமத்தை தானமாக வழங்கினதை பற்றி குறிப்பிடுது. அதான் அந்த இது பிராமணர்களுக்கு தானமாக கிராமத்தை வழங்குதல், அதை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் தான் நான் செப்பேடு தான் வேள்விக்குடி செப்பேடு. ஸோ இதை நம்ம ஒரு தனி டாப்பிக்காக பார்க்கணும். ஆதிச்சநல்லூர், அரிக்கைமேடு எல்லாமே தனியாக ஒரு டாபிக் பார்ப்போம், நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ நேம் மட்டும் எழுதிக்கிங்க. ஆதிச்சநல்லூர். நடுக்கலை பற்றி பேசின முதல் நூல் என்ன? அதுக்கப்புறம் ஆதிச்சநல்லூர் என்ன ஊர் அப்படின்னா தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி. இதுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன், கொஷினில் கேட்பாங்க. ஆதிச்சநல்லூரில் கிடைக்கப்பட்ட சான்றுகள் என்னென்னு கேட்பான். அங்கே கீழடிக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? கீழடிக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? தமிழ் பிராமின் வந்தாலும் கிபி 6ஆம் நூற்றாண்டு வந்தாலும் ஆன்சர் என்ன தான்? கீழடி. அதே மாதிரியே ஆதிச்சநல்லூர்னு ஒரு வார்த்தை வந்தாலே ஆன்சர் என்னன்னா முதுமக்கள் தாழி தான் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கணும். முதுமக்கள் தாழி என்ன சான்று எங்கள் ஊரில் கிடச்சிதுன்னு கேட்பாங்க. என்ன ஊர்? ஆதிச்சநல்லூர் தான். கண்ணை மூடிட்டு போட்டுருணும். முதுமக்கள் தாழி அப்படிங்கிறது என்ன ஊர் அப்படின்னா ஆதிச்சநல்லூர். சரியா? அரிக்கைமேடு எங்கே இருக்குன்னு சொன்னேன்? பாண்டிச்சேரி. அரிக்கைமேடுன்னு போட்டு பாண்டிச்சேரின்னு எழுதிக்கணும். முதுமக்கள் தாழி ஆதிச்சநல்லூர் தான் முதுமக்கள் தாழி எழுதுங்க. அப்படியே எழுதுங்க. ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச ஒரே சான்று என்னன்னா முதுமக்கள் தாழி. முதுமக்கள் தாழின்னு கேட்டால் ஆதிச்சநல்லூர், ஆதிச்சநல்லூர் கேட்டால் முதுமக்கள் தாழி தான். அரிக்கைமேடு எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. இதுவுமே ஒரே வார்த்தை தான். இதை கண்ட ஆன்சர் தான். ரோமானிய நாணயங்கள், ரோம் நாணயம், அகஸ்டியஸ் நாணயம். இந்த ரோம் ரோம் ரோம்னு எது வந்தாலும் ஆன்சர் என்னன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அரிக்கைமேடு தான். ரோம் நாணயங்களுக்கான சான்றுகள் எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்பாங்க. ரோமானிய நாணயங்கள் கிடச்சிது அப்படின்னாலே இந்த ரோம் ரோமம், இந்த ரோம்னு வந்தாலே ஆன்சர் என்ன ஊர் தான்? கண்டிப்பாக என்ன ஊர் தான்? அரிக்கைமேடில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அரிக்கைமேடு தான். ரோம் நாணயங்கள், ரோமானிய அப்படி எது கேட்டாலும், அகஸ்டியஸ் நாணயம்னு கேட்டாலும் ஆன்சர் அதுதான். அகஸ்டியஸ், அகஸ்டஸ் சொல்லுவாங்க இல்லையா, அகஸ்டஸ் நாணயம், அதுவும் அந்த ஊர் தான். அடுத்தது கொடுமணல். கொடுமணல் என்ன ஊர் அப்படின்னா ஈரோடு. இரும்பு உருக்கு ஆலைன்னு ஒரு வார்த்தை வந்தாலே கொடுமணல் தான். இரும்பு உருக்கு ஆலை, இரும்பை மெல்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி வச்சுருந்துருக்காங்க. எங்கே? ஈரோட்டில் தான். அடுத்தது கொர்க்கை. அடிக்கடி ஆம்புலன்ஸ் போகுமா? ஆம்புலன்ஸை பற்றி உங்களுக்கு டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப்ல ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம், யாருக்காவது தெரிஞ்சா. 108 பேர் 108. வேறு லெட்டர்ஸ் தலைங்க. என்ன மிரரு? சரி பரவாயில்ல, தெரிஞ்சிருக்கு. வேறு ஆம்புலன்ஸை பற்றி டிஎன் பாயிண்ட் ஆஃப்ல உங்களுக்கு என்ன தெரியும்? டிஎன்பிசி ஃபீல்டில் சூப்பர், வெரி குட். முதல்ல இலவச ஆம்புலன்ஸ் விட்டது யார்? கலைஞர். என்ன ஊரில்? 2022 குரூப் 4 கொஸ்டின். சமணர்களின் கல்வி மையம்
முதல்ல ஆம்புலன்ஸை ஃப்ரீ ஆம்புலன்ஸ் விட்ட இடம் எங்கன்னா மதுரை. 2008 விட்டது யாருன்னா கலைஞர் தான். நான் ஆம்புலன்ஸை பற்றி சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிங்க, இனிமேல் மறக்கக்கூடாது சரியா? ஏன்னா ஆம்புலன்ஸை பற்றி குரூப் 2ல் ஒரு கேள்வி இருக்குது. நான் சொன்னேன்னா இப்போ எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு கல்யாணம் ஆகணுங்களுக்கு தான் தெரியும், கல்யாணம் ஆகணுங்களுக்கு தெரியாது. சொல்கிறேன் என்னென்னு. ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா இனிமேல் இதை மறக்கக்கூடாது. ஒன்று என்ன சொன்னேன், 2008 மதுரையில் யார் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் விட்டது? ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேட்பாங்க, அடிக்கடி கேட்பான். அந்த கேள்வியை படிச்சுக்கணும். ஸோ அதோட நம்பர் என்னென்னா 108 எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, ஆம்புலன்ஸ். ஸோ ரெண்டாவது என்னென்னா 102ன்னு ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது, தெரியுமா இருக்காது? வெரி குட். தாய் சேய் நல ஊர்தி திட்டம் எழுதிங்க. இதான் குரூப் 2ல் கேட்டாங்க. ஜிகேவில் 2வது கொஷினே இந்த கொஷின் தான். தாய் சேய் நல ஊர்தி, அந்த ஆம்புலன்ஸ் நம்பர் என்னன்னா 102. டெலிவரி ஆனதுக்கப்புறம் பாப்பாவையும் அம்மாவையும் ஒரு வண்டி வீட்டில் வந்து இறக்கி விட்டு போதா, அதுக்கு பேர் தான் தாய் சேய் நல ஊர்தி. அந்த ஸ்கீமோட பேர் என்ன அப்படின்னா ட்ராப் பேக் திட்டம். ட்ராப் பேக் திட்டம். பிக்கப் ட்ராப்னு சொல்கிறோம் இல்லையா, ட்ராப்பு ட்ராப் இல்லை ட்ராப், பிக்கப் ட்ராப் பண்ணுறாங்கல்ல, ட்ராப் பேக் திட்டம் அந்த ஸ்கீமோட பேர். ஆம்புலன்ஸ் வந்தால் மறக்கக்கூடாது. ஃப்ரீ ஆம்புலன்ஸ் எங்கே விட்டாங்க? முதல்ல எந்த வருஷம்? சீஃப் மினிஸ்டர் யார்? 102 ஆம்புலன்ஸ் எதுக்கானது? தாய் சேய் நல ஊர்தி திட்டம். இந்த திட்டத்தில் தமிழ்நாடு தான் ரோல் மாடல் எல்லாத்துக்கும். நோட் பண்ணிக்கங்க. இத்திட்டத்தில் ரோல் மாடல் யார் அப்படின்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பார்த்து தான் இது எல்லா மாநிலமும் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டத்தோடைய பேர் என்னன்னா என்னது? ஆமாத்தா. ஸோ இந்த திட்டத்தில் யார் சார் தமிழ்நாட்டில் செயல்படுத்தினா அப்படின்னா, சார் இந்தியாவில் முதல்ல செயல்படுத்தின முதல் அமைப்பு நாம தான். இந்தியாவிலே இந்த திட்டத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வந்த முதல் மாநிலம் யாருன்னா தமிழ்நாடு. ஸோ 2023 குரூப் 2 கேள்வி ஜிகேல 3வது கேள்வியோ 4வது கேள்வியோ இருந்தது. நம்ம எப்போயே கொண்டு வந்துட்டோம். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்கீமை கொண்டு வந்து 2005. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து 2005. நாம் முன்னாடியே கொண்டு வந்துட்டோம். இயர்லாம் கேட்க மாட்டாங்க, வேணால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சா எதுக்காக இப்போ சொல்ல வந்தேன்? இதை ஆம்புலன்ஸ் பற்றி சொல்ல வந்தேன்னா இன்னொன்று விஷயம் சொல்லிடுறேன், முடிச்சிக்கலாம் இதோட. இந்த சவுண்டு இப்போ தூரமாக இருந்தால் சவுண்டு நம்ம கம்மியாக கேட்குமா அதிகமாக கேட்குமா? ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு ட்ரெயின் சவுண்டு போடுது, நமக்கு சவுண்டு கம்மியாக கேட்குமா அதிகமாக கேட்குமா? கம்மியாக கேட்கும். இதே பக்கத்தில் சவுண்டு விட்டாங்கன்னா, அப்போ தூரமாக இருக்கும்போது சவுண்டு கம்மியாகும், கம்மியாக இருக்கும்போது டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது சவுண்டு அதிகமாக கேட்டால் இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் டாப்ளர் எஃபெக்ட்டு. புரிஞ்சுது என்ன சொன்னானே? புத்தகத்தில் படிச்சிங்கன்னா கிறுக்கு பிடிச்சி போகும். டாப்ளர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. லாஸ்ட் குரூப் 4ல் கேட்ட கொஷின், சயின்ஸில் கேட்ட ஒரே கொஷின் இதுதான். டாப்ளர் விளைவுனா என்னன்னு கேட்பேன். எழுத வேணால் சொல்கிறது கவனிச்சிக்கிட்டு அப்புறம் எழுதுங்க. டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா சவுண்டு கம்மியாக கேட்கும். இப்போ நான் இங்கே பேசுகிறதுக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்து பேசுகிறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. இங்கே பேசுனா சவுண்டு கொஞ்சம் ஹெவியாக கேட்கும். நான் ரோட்டில் நின்று போய் பேசுகிறேன், சவுண்டு எப்படி கேட்கும்? அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக என்ன குறையும்? சவுண்டு குறையும். டிஸ்டன்ஸ் கம்மியாக என்ன குறையும்? சவுண்டு இன்க்ரீஸ் ஆகும். இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாப்ளர் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க சயின்ஸில். புரிஞ்சுதா? புத்தகத்தில் படிச்சிங்கன்னா மெண்டல் பிடிச்சிருக்கும் நமக்கு. தெளிவாக எழுதிக்கிங்க. டாப்ளர் விளைவு போட்டு எழுதிக்கிங்க. டிஸ்டன்ஸ் அதிகம், சவுண்டு கம்மி. டாப்ளர் விளைவு லாஸ்ட் குரூப் 4லே இந்த கேள்வி இருக்குது. எடுத்து வேணால் பாருங்கள். சயின்ஸில் ஃபிசிக்ஸில் கேட்ட ஒரு கேள்வி தான். இந்த ஒரு கேள்வியுமே கேட்டு விட்டான். தூரம் அதிகமாக இருந்தால் என்ன குறையும்? அவ்வளோதான். இதை நீங்கள் புக்கில் படிச்சுன்னா வெறுப்பு ஆகிடும் உங்களுக்கு. கடுப்பாயிடும், ஏடா இப்படிலாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு. இந்த வேரியேஷன்ஸ் இருக்கணும். இல்லை கேள்வி கேட்பாங்க. குரூப் 1ல் கேட்ட கேள்வி அதே கேள்வியை சொல்கிறேன். அதே வருஷம் குரூப் 1ல் கேட்ட கேள்வி தான் இது கேள்வி. என்ன கேட்டான்? டாப்ளர் விளைவு எதில் செயல்படும் எதில் செயல்படாதுன்னு கேட்டுட்டான். ஆக்சுவலாக டாப்ளர் விளைவுனா என்ன இருக்கணும்? கண்டிப்பாக
இந்த வேரியேஷன்ஸ் இருக்கணும். கம்மியாகும்போது இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும்போது கம்மியாக இருக்கணும். இந்த இன்க்ரீஸு லைட்டில் வருமா சவுண்டில் வருவான்னு கேள்வி கேட்டான். டாப்லர் எஃபெக்ட்டு எதில் நடக்கும் எதில் நடக்காதுன்னு கேட்டான். சவுண்டில் நடக்குமா லைட்டில் நடக்குமா? சவுண்டில் தான் நடக்கும், லைட்டில் நடக்காதா? ஏன்? அவ்வளோதான். இப்போ நான் இங்கேருந்து லைட் அடிக்கிறேன், டிம்மாகவும் 10 கிலோமீட்டர் அடிக்கிறதுல வேகமாகவும் கேட்குமா? நீ எங்கே லைட் அடித்தாலும் அந்த கெப்பாசிட்டி என்னவோ அதான் அடிக்கும். 5 வோல்ட்னா 5 வோல்ட் அடிக்கும். சரியா? கீழே எழுதிக்கங்க. இந்த எஃபெக்ட் ஒன்லி எதில் மட்டும்தான் செயல்படும்? சவுண்டில் மட்டும்தான் இந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ எங்கே இருக்கேன்? ஃபிசிக்ஸில் குரூப் 1ல் இல்லை, ஃபிசிக்ஸில். சரியா? தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆம்புலன்ஸ் வந்தால் இதை 3 மறக்கக்கூடாது. முதல்ல 108 எங்கே அறிமுகப்படுத்தினாங்க? மதுரை, 2008 கலைஞர். ரெண்டாவது என்ன சொன்ன கொடுத்த? தாய் சேய் நல ஊர்தி திட்டம். ரைட்டா? யார் அந்த ஸ்கீம் பேர் என்னன்னா ட்ராபேக் ஸ்கீமு. சரி, தமிழ்நாட்டோட ரோல் மாடல் இதுதான். இந்தியாவில் முதல் அறிமுகப்படுத்த முதல் மாநிலம் யாருன்னா தமிழ்நாடு தான். லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஒரே ஒரு விளைவு சொல்லி கொடுத்தேன். அந்த சவுண்டு வேரியேஷன் இருந்தால் அது ஒரே விளைவு தான். என்ன தான்? டாப்லர் எஃபெக்ட் தான். இனிமேல் மறக்கக்கூடாது. அடுத்த கிளாஸில் என்ன 3 சொல்லித்தரேன் ஆம்புலன்ஸை பற்றி. சரி, கடைசியாக இங்கே முடிச்சிருவோமா? கொர்க்கை எழுதிக்கங்க. கொர்க்கை வந்து தூத்துக்குடி தான். கொர்க்கை தூத்துக்குடி இதோட முடிச்சிக்கலாம். மீது நான் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிடுறேன். அப்படியே நீங்கள் எழுதி வந்துடா போதும். அதில் எதுவுமே ட்விஸ்ட்லாம் கிடையாது. நீ கேஸ் ஏதாவது புரியலன்னா நான் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். கொர்க்கை என்ன ஊர் அப்படின்னா தூத்துக்குடி. அழகன் குளம் அடுத்தது. அழகன் குளம் என்ன ஊர்னா ராமநாதபுரம். உறையூர் திருச்சி. உறையூர் என்ன வரும் அப்படின்னா திருச்சி. ஸோ இது எல்லாமே சங்க காலத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு சான்றுகளாக இருக்குது. ஸோ இதில் நிறையா ஊர்கள்லாம் இருக்குது, நான் அதுவும் சொல்லிடுறேன். 2026 பட்ஜெட்டில் சில ஊர்கள் நாங்கள் அகழ்வாய் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு விட்டுருந்தாங்க. என்ன ஊராக இருக்கா தெரியுமா? அரியலூரில் ஜெயங்கொண்டம். கரெக்டு தான். வேறு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 7 மாவட்டம் நாங்கள் அறிவிக்க போகிறோன்னு சொல்லியிருந்தான். சரியா? அதை கொஸ்டின் அப்போதைக்கு கேட்ட குரூப் 1லேயுமே கேட்டுட்டான். கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் போகலாம், சொல்ல முடியாது. இலக்கிய சான்றுகள்னு போட்டு எழுதிங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்து இதை எழுத வேணாம். இலக்கிய சான்றுகள் எழுத வேணாம். அயல் நாட்டோட குறிப்புகள் போட்டு எழுதிங்க. இலக்கிய சான்று எழுத வேணாம். அயல் நாட்டோட குறிப்பு. இலக்கிய சான்றுகள்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டோமே, ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அயல் நாட்டவர் குறிப்புகள் அப்படியே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிங்க. அயல் நாட்டவர் குறிப்பு அப்படின்னு போட்டு அங்கே என்ன இருக்கோ அதை எழுதிக்கிங்க. எரித்திலின் ஃபிலிப்ஸ்னு இருக்கும், இருக்கா? சங்க காலத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் எரித்திய கடலின் பிலிப்ஸ். அடுத்தது பிலினினுடைய இயற்கை வரலாறு. அப்படி அங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிங்க. எரித்திய கடலின் பிலிப்ஸ். பிலினி எழுத நூல் இயற்கை வரலாறு. பிலினி இதான் கொஸ்டின் கேட்டான். பிலினி எந்த ஊரை வந்து இயற்கை வரலாறு என்ற நூலில் முசிறி என்னான்னு குறிப்பிட்டாருன்னு கேட்டாங்க. முசிறி இருக்கா? தெரியுமா தெரியாதா? இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் அப்படின்னா பிலினி. இவர் ஆளு, அவருடைய நூல். முசிறியை என்னான்னு குறிப்பிட்டார் சொன்னாங்க. தன்னுடைய நூலில் முசிறியை என்னவென்று குறிப்பிட்டார்னு கேள்வி கேட்டாங்க. போய் பிவைக்கியோ பாரு. சரிங்களா? தாளம் எழுதின புத்தகம் என்ன அப்படின்னா புவியியல். தாளம் எழுதின புத்தகம் புவியியல், ஜாகிரபி அப்படின்னு சொல்லி எழுதினார். தாளம் எழுதின புத்தகத்தோட பேர் புவியியல். ஜாகிரபியை பற்றி எழுதுனது அவர் தான்.
அதுக்கு பக்கத்தால் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வச்சுக்கணும். பூமி அல்லது புவி கொள்கையை வெளியிட்டது யாருன்னு கேட்பாங்க. அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லணும், எழுதிக்கிறோம். புவி கொள்கை, பூமியை பற்றி ஒரு கொள்கையை தேர்ந்தது. முதல்ல இந்த பூமி இப்படி தான் உருவாச்சு, இந்த பூமி இப்படி தான் தோன்றுச்சுன்னு சொல்லி ஒரு தேதி வெளியிட்டார். யார் அப்படின்னா அதுவும் தாலமி தான். தாலமி அல்லது தலாமின்னு சொல்லுவாங்க. ஏட்டா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க, சிந்து சமவெளி நாகரிகமோ அல்லது அந்த ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வரக்கூடிய இதில் படிப்பீங்க தெளிவாக. பூமி படிச்சார்த்து யாரையும் படிக்கணும், சூரியனையும் படிக்கணும். சூரிய கொள்கையை வெளியிட்டவர், ரெண்டும் எப்பயுமே செட்டாக படிக்கணும். பூமி கொள்கையை அல்லது புவி கொள்கையை வெளியிட்டது யாருன்னா தாலமி. சூரிய கொள்கையை வெளியிட்டது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா நிக்கோலஸ் கோபர் நிக்கர் அப்படிங்கிறத வெளியிட்டார். நிக்கோலஸ் கோபர் நிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிக்கோலஸ் கோபர் நிக்கர். ஸோ ரெண்டுமே எப்பயுமே ஒரு செட்டாக படிச்சுக்கணும். பூமி மைய மாதிரியை கொள்ளிக்கிட்டது அவர் தான். என்ன 2 கான்செப்ட் சொன்னேன், என்னன்னு சொன்னேன், பூமி கொள்கை ஒன்று, இன்னொன்று என்ன சொன்னேன், சூரிய கொள்கை. இந்த சூரிய கொள்கை வெளியிட்டார் இல்லையா, சூரியனை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அது ஒரு மாடல் செஞ்சு காட்டினது அவர் தான். சூரியனின் மைய மாதிரியை வெளியிட்டவர் அவர் தான். சூரியனுடைய மைய மாதிரியில் வெளியிட்டது. சூரியன்லாம் அப்படி தான் இருக்கும், இதோட மையம் இப்படி இருக்கும், இவ்வளோ ரேடியேஷன் வெப்பநிலை இருக்கும், ஸோ இது உள்ளே இந்த மாதிரி ரியாக்டில் நடக்கும், உள்ளே இதெல்லாம் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஹீலியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொன்னது யாருனாலும் அதுவும் அவள் தான். இப்போ 2 எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம், ரைட்டா? சரி, இப்போ இங்கே வருவோம். ஸோ இது எல்லாமே நூல் தான், அதை அப்படி நம்ம எழுதிக்கிறோம். மெகஸ்தனிஸ் அப்படிங்கிற ஒரு ஆத்தரு, அவருடைய நூல் பேர் இந்தியா. மெகஸ்தனிஸ் இண்டிகா அப்படிங்கிற ஒரு நூல். சரி, அப்படியே எழுதிக்கிங்க, அதெல்லாம் மீதி எல்லாம் எழுதிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஆத்தர்லாம் கொடுக்கல, அப்படியே அந்த நூல்கள்லாம் நம்ம அயல்நாட்டோட குறிப்புகள் நம்ம சங்க இலக்கியத்தை பற்றி ஒரு சான்றுகள் கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன வார்த்தைகள் இடம்பெற்றுக்குன்னு நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ மீதெல்லாம் நம்ம எழுதிட்டோம், பெருசாலாம் இல்லை. ஸோ லாஸ்ட் குரூப் 4ல் இந்த அட்டவணையிலேருந்து அப்படியே கொஷின் வந்துச்சு, அதனால தான் திருப்பி இந்த அட்டவணையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது நம்ம இதோடைய ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் எழுதிட்டோம், எல்லைகள் என்னன்ட்டு இல்லையா? முன்னாடியே ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம எழுதிட்டோம். காலம் எழுதிக்கணும், காலம் எழுதி ஹைலைட் பண்ணிக்கணும். அப்போ சங்க காலம் என்ன காலத்தை சார்ந்தது அப்படின்னா அது ஒரு இரும்பு காலம். இரும்பு காலம் நல்லா தெளிவாக எழுதணும். காலம்னு கேட்டால் இரும்பு காலம், பண்பாடுன்னு கேட்டாங்கன்னா பெருங்கற்கால பண்பாடு. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது, கூட்டு காரணத்தில் வைப்பாங்க. காலம்னு கேட்டாங்கன்னா இரும்பு காலம், பண்பாடுன்னு கேட்டாங்கன்னா பெருங்கற்கால பண்பாடு. சயின்ஸில் ஒரு கீவேர்டு சொல்லி கொடுத்துருக்க இல்லையா, இரும்பு குறைபாட்டில் உருவாகக்கூடிய நோய் என்ன நோய்? அனிமியா. குணப்படுத்த சொல்லி கொடுத்தோம் இல்லையா, எதை குணப்படுத்த இரும்பு பயன்படுத்துன்னு சொன்னேன், ஷார்ட்கட் கூட சொல்லி கொடுத்தோம் அந்த இடத்துல. ரத்த சோகை ஷார்ட்கட் என்ன சொல்லி கொடுத்தா, உங்களை இரும்பால் அடித்தா என்ன வரும்? இப்போ இந்த இடத்துல இரும்பு எடுத்து உங்களை அடிக்கிறேன், என்ன வரும்? ரத்தம் வரும். ரத்த சோகை குணப்படுத்த பயன்படக்கூடியது என்ன அப்படின்னா இரும்பு. லாஸ்ட்டு குரூப் 4ல் கேட்ட சயின்ஸ் கொஷின். ஸோ அதுவும் பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும், சரியா? படிக்கும்போது அது தொடர்புடைய விஷயம் என்ன இருந்தாலும் தேடி படித்து வச்சுக்கணும். ஸோ என்ன காலம்னு கேட்டால் இரும்பு காலம், என்ன பண்பாடுன்னு கேட்டாங்கன்னா பெருங்கற்கால பண்பாடு. மீதி நமக்கு தெரிய முடியாச்சு தான் இருந்துச்சு, சேர சோழ பாண்டியர்கள்லாம் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்ட்டு. ஒரு கல்வெட்டு கூட எழுதிக்கணும். ஒரு கல்வெட்டு, யார் கல்வெட்டு என்ன சொன்ன, சேரர்னு போட்டு ஒரு கல்வெட்டு எழுதிக்கணும், சோழர் கல்வெட்டு, பாண்டியர்களின் கல்வெட்டு எழுதிக்கலாமா? சேரர்களை பற்றி குறிப்பிட்ட நூல், முதல்ல நூல் என்ன நூல்? பதிற்று பத்து. எழுதுங்க பார்ப்போம், சேரர்களை பற்றி சொன்னது. ஸோ இதெல்லாம் அங்கே இல்லை, நான் தான் சொல்லணும்னு எழுதணும். சேரர்னு போட்டுட்டு ஒரு ஐஃபனை போட்டு பதிற்று பத்துன்னு எழுது. ரைட்டா, கிளியரா? சேரர்னு போட்டு அவரை பற்றி குறிப்பிட்ட நூல் பதிற்று பத்து. அவங்கள பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு என்ன அப்படின்னா புகழூர் கல்வெட்டு. புகழூர் கல்வெட்டு தான் அவங்கள பற்றி சொல்லுது. கண்டிப்பாக இதில் கொஷின் உண்டு. நல்ல பேனாக்கிற பாக்ஸ் கீஸ் போட்டு எழுதி வச்சுக்கணும், பார்த்தவொடனே கண்ணுக்கு தெரியுற மாதிரி, சரியா? அப்போ அவரை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து பதிற்று பத்து, அவருக்கு சொல்லக்கூடிய கல்வெட்டு வந்து புகழூர் கல்வெட்டு. ரைட்டா, அடுத்த ஆள் யார் இருக்கான்? சோழர்கள். எழுதலாமா? சோழர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் கலிங்கத்து பரணி.
சோழர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் கலிங்கத்து பரணி. ஸோ அது கீழேயே இவங்களுடைய வணிகத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் பட்டினப்பாலை. வணிகம், ட்ரேடு, யாருக்குள்ள அங்கே ட்ரேடு வச்சுக்கிட்டோம், ரோம் நாட்டு கூட வரைக்கும் ட்ரேடு வச்சுருக்காங்க. சோழர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல்னா கலிங்கத்து பரணி. அவங்கள வணிகத்தை பற்றி எக்ஸாக்டாக குறிப்பிடக்கூடிய நூல் அப்படின்னா பட்டினப்பாலை. ஸோ இவரை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு என்ன சொன்னோம்? என்ன கல்வெட்டு? கல்வெட்டு கல்வெட்டு ஹோம்ஒர்க்கு பார்த்துட்டு வரணும். சரியா? கல்வெட்டுன்னு போட்டு ஹோம்ஒர்க் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு வரணும். அடுத்தது யார் இருக்கா? பாண்டியர்கள். இவங்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் கலித்தொகை. சூப்பர். கலித்தொகை தான் இவங்களை பற்றி சொல்லக்கூடிய நூலாக இருக்குது. கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டு, மதுரை மாங்குளம் கல்வெட்டு. இது கூட ஒரு கேள்வியில் கேட்டான், மாங்குளம் அப்படிங்கிற ஊர் என்ன பகுதியை சார்ந்தது? மதுரை. மதுரை மாங்குளம் கல்வெட்டு. எக்ஸாக்டாக யாரை பற்றி சொல்லுது? பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி பேசுது. அந்த மாங்குளம் கல்வெட்டு யாரை எக்ஸாக்டாக சொல்லுதுங்கிறத ப்ராக்கெட்டில் எழுதிக்கணும். யாரை பற்றி சொல்லுது? பாண்டிய நெடுஞ்செழியன். அதே தான் பார்த்தோம். சின்னமனு செப்பேடும் பார்த்தோம், வெள்ளிக்குடி செப்பேடும் பார்த்தோமா? ஸோ அதுவும் அதே கண்டென்ட் தான். சரி, இது மூணையும் ஒரு சேர பேசின நூல் என்னன்னு பார்த்தோம்? சிலப்பதிகாரம். வன்புகழ் மூவர் அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. இந்த சிறப்பு பேரை கொண்ட நூல் அதை எழுதிக்கிங்க. வன்புகழ் மூவர் என்று மூவரையும் குறிப்பிட்ட நூல். வன்புகழ் 3 சுழி நான் போடணும், உங்கள் சௌரியத்துக்கு எழுதக்கூடாது. வன்புகழ் மூவர் என்று இம்மூவரையும் புகழ்ந்த நூல் அப்படின்னா தொல்காப்பியம்தான். ரைட்டா? ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக நடத்திட்டு இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீதி எல்லாம் நீங்கள் நார்மலாக எழுதிக்கலாம். ஸோ அதில் எதுலாம் கீவேர்டெலாம் வைக்கல, கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ யார் யார் எங்கன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் குரூப்பில் அனுப்ப சொல்கிறேன், அதை அப்படியே நீங்கள் எழுதிக்கணும். இதில் எதுவும் வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது எதெல்லாம் ஹைலைட் பண்ணி எழுதியிருக்கணும் அதெல்லாம் கொஷினு, அதை நல்லா உட்காந்து படிச்சுக்கணும். இப்போ இறை நிலவரி அப்படின்னா இறைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, இறை என்பதன் பொருள் என்ன? சங்க காலத்தில் இறை என்பதன் பொருள் என்ன? தம்பி கவுனி, மொபைல்லாம் உள்ள வை. சங்க காலத்தில் இறை என்று குறிப்பிட்ட பொருள் என்னன்னு கேட்பான். அவ்வளோதான். நிலவரி, சுங்கவரி, கடல் வரி, தலைவரின்னு படிப்பீங்க, ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க. இந்த வரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஷார்ட்கட்டு. ஸோ பாலி, பிராகிருதம்னு சொல்லி நிறையா கொடுத்துருப்பாங்க. அந்த வரியில் அதை கேட்பாங்க. இறை அப்படின்னு என்ன அர்த்தம்? நிலவரி. இதுக்கான எக்ஸாக்டாக மீனிங் என்ன? இறைனா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இறை அப்படின்னா குடிமக்களுக்கு தெரியாமையே போகிறதுக்கு வரிக்கு பேர் இறை. அப்போ குடிமக்களுக்கு தெரிஞ்சு வரி போகிறதுக்கு அதுக்கு இரவுன்னு ஒரு பேர் இருக்குது. இரவு அப்படின்னா குடிமக்களுக்கு தெரிஞ்சு உன் மேலே நான் வரி போடுறேன், இன்றைக்கி நம்ம மேலே போடுறோம் இல்லையா ஜிஎஸ்டி, உடனே இங்கே எக்கனாமிக்ஸ் கூட ட்ரெண்ட் பண்ணலாம். நம்ம மேலே எதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஜிஎஸ்டி போடுறாங்களோ அது எல்லாமே இரவு அப்படின்னு சொல்லலாம். தெரியாமல் போகிற வரிக்கு பேர் இறை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எக்ஸாக்டாக போகிற வரி எதுக்காக போட்டிருக்காங்க? நிலத்துக்கு வரி. இப்போ நிறைய பேரே தெரியும் ஏன் அந்த நிலத்துக்கு வரி போடுறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் நில வரின்னு இருக்குது. சரியா? அதை நிறைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இறை இலின்னு சொல்லுவான். அதை எழுதுமோ அந்த மாதிரி எழுதிக்கணும். சொல்லும்போது ரொம்ப முக்கியமானது ஒன்று நான் நிறையா கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ அடுத்து ஏதாவது முக்கியமாக இருந்துச்சுன்னா சொல்லிடுறேன். இதை கேள்வி கேட்பாங்க, பார்த்துக்குங்க. சங்க காலத்தில் இருந்த குழுக்கள் எத்தனை குழுக்கள் இருந்துச்சு? ஒன்று ஐம்பெரும் குழுவாக இருக்கும், இன்னொன்று எண் பேராயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா அது தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கெலாம் நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. சிபிஐ, சிஐடி, எல்லா விஜிலன்ஸ் நிறையா வருது. அன்றைக்கெலாம் ஒரே வார்த்தை, ஒரு பானைக்குள்ளே பாம்பு உள்ளே வச்சுக்கிட்டு பாம்பு கொத்துனா நீ குற்றவாளி, பாம்பு கொத்தலைன்னா நீ நல்லவன் அப்படின்னு சொல்லி அப்போ மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு இதாக இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் நான் எடுத்தேன். இந்த கொஷின் நமக்கு அடிக்கடி கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கணும். என்ன கொஷின் அப்படின்னா, சங்க காலத்தில் இன்றைக்கி எப்படி நம்ம பிரிக்கிறோம்?
என்ன தெரிகின்றது? கவனிங்க, இன்றைக்கி மாநிலம், மாவட்டம், வட்டம், அதுக்குள்ளே ஒரு ஊர் இருக்குல்ல பஞ்சாயத்துன்னு. அப்போ சங்க காலத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இது லாஸ்ட் குரூப் 2ல் என்னவா கேட்டாங்கன்னா கால வருஷப்படுத்துங்கன்னு சொல்லிட்டான். அதுவும் நேராக இல்லை, தலைகீழாக சொன்னான். ஸோ எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா, ஊர் கூடி நாமம் போடுறோம், அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. கடைசியிலேருந்து சொல்கிறேன். ஊர் கூடி, ஊர்னா ஊர், கூற்றம், நாடு, மண்டலம், இப்படி தான் பிரிச்சுருக்காங்க. அப்போ நம்ம இங்கே மாநிலம்ங்கிறத இங்கே என்னன்னு சொல்கிறான்? மண்டலம்னு சொல்கிறான். மாவட்டம்ங்கிறத இங்கே என்னன்னு சொல்கிறான்? நாடு. அதுக்குள்ளே வட்டம்ங்கிறத கூட்டம்னு சொல்கிறோம். கிராமங்கிறது என்ன சொல்லியிருக்கான்? ஊர். அடிக்கடி நம்ம கொஸ்டின் கேட்குறது ரொம்ப முக்கியமானது. இது இப்படி கேட்டாலும் இப்போ எழுத தெரியணும், இப்படி கேட்டாலும் எழுத தெரியணும். லாஸ்ட் குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், இந்த கொஸ்டின் இருக்கும். இப்போ ஊர் கூடி நாமம் போடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். அது கீவேர்டு சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் தமிழே படிச்சிருவீங்க. இது எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அங்கேயே படிச்சிருங்க. அது ஒன்றும் பெருசாக பிரச்சனை கிடையாது நமக்கு. ஸோ மீதி எல்லாமே பொதுவாக கொடுத்தது தான், அது பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இது மட்டும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸோட ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நடுக்கல் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், தொல்காப்பியன்னு பார்த்துட்டோம், புறநானூறு பார்த்துட்டோம். இப்போ எங்கே அதுக்கான எவிடன்ஸ் கிடைக்குது? நம்ம வேல் நேச்சரில் கூட படிச்சிருப்போம், குயிலிக்கு வச்சுருக்காங்க நடுக்கல்லாம் இல்லையா? இப்போ அதுக்கான எவிடன்ஸ் எங்கே கிடச்சிருக்குன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பனை கோட்டைன்னு ஒரு அகழ்வாய்ச்சியை கூட ஒரு இடம் இருக்குது. இப்போ தமிழ்நாடு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, ஸ்டாலின் ஐயா அவர்கள், அவருடைய பீரியடில் நாங்கள் இங்கே அகழ்வாய்ச்சி செய்ய போகிறோம்னு சொல்லி பட்ஜெட்டில் ஒதுக்குனாங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா, இன்னமும் அந்த பொற்பனை கோட்டையில் நடுக்கலை வச்சு வழிபட்டுருக்காங்க அவங்க முன்னோர்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ அவ்வளோதான், மேக்ஸிமம் முக்கியமானது எல்லாம் சொல்லிட்டேன். நோட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதிக்கிட்டால் இதில் போதுமானது. அது மாதிரி எதெல்லாம் கலரில் கொடுத்துருக்கணும் அதை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? இருக்காது. நோட்ஸை குரூப்பில் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். அதை தெளிவாக எழுதி அந்தந்த ஹைலைட் பண்ணிக்கிறத மட்டும் நல்லா கலர் பேனாலையோ அல்லது ஒரு பாக்ஸ் போட்டோ எழுதி வச்சு படித்து வச்சுக்கணும். சரியா? ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துருந்தோம்? டீலிமிட்டேஷனை பற்றி சொல்லி கொடுத்தேன் இல்லையா? டீலிமிட்டேஷன் 82 ஆர்டிக்கல் என்ன சொல்லுது? எல்லாம் நோட்லாம் மூடுங்க பார்ப்போம். லோக்சபாவுடைய கூடாது, யாராவது ஒரு ஆள் தெளிவாக சொல்லணும், மற்றவங்க எல்லாம் லிசன் பண்ணுங்கள். 82 என்ன சொல்லுது? ஆர்டிக்கல் 82 லோக்சபாவுடைய லிமிட்டேஷனை பற்றி சொல்லுது. லோக்சபாவை நம்ம வந்து மறுசீரன் சொன்னேன் ஒவ்வொரு சென்செக்ஸுக்கு அப்புறம். 42வது சட்டத்திட்டம் 1976 என்ன சொல்லுது? 42 பாப்புலேஷன் அடிப்படையில் டீலிமிட்டேஷனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. சொன்னிச்சா? சரி. எமர்ஜென்சி எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 76. சரி. இப்போ இருக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷனை பண்ணுறது ஒரு 3 வே சொல்லி கொடுத்தேன். ஸோ அதுதான் முக்கியமான வே. இதுதான் இப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது. என்ன அந்த 3 வே? கான்ட்ரவர்சி விட்டுருங்க. 80% ஆஃப் பாப்புலேஷனு, 20% ஆஃப் டெவலப்மெண்ட், ஃபஸ்ட்டு கீவேர்டு. ரெண்டாவது, வெரி குட், லார்ஜஸ்ட் ஸ்டேட்டுக்கு எத்தனை சீட் ஒதுக்கலாம்? 15, மீடியத்துக்கு 10, ஷார்ட்டஸ்ட்டுக்கு 5. இது மூலமா அந்த பிரச்சனையை யாருக்கும் பாதகமாக சாதகமாக இல்லாமல் முடிச்சுக்கலாம். இன்னொன்று சொன்னான் இல்லையா, ஸ்பிளிட் அவுட்டா, அது ஒரு கான்ட்ரவர்சியான பாயிண்ட்டு. இப்போ இன்கேஸ் நீங்கள் உத்தரப்பிரதேசில் இருந்துட்டீங்க, இந்த பாயிண்ட் நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. உடனே உங்களை இன்டர்வியூ கேட்டால் கேட்பாங்க, உத்தரப்பிரதேசில் பிரிக்கலான்னு சொல்கிறீங்களா, இப்போ தமிழ்நாட்டை பிரித்து என்ன ஆகும்னு. வாயை கொடுத்து ரொம்ப வாங்கிக்கூடாது இந்த மாதிரிலாம் இன்டர்வியூவில் போய். சரி, உங்களுக்காக சொல்கிறேன். வேறு என்ன சொன்னேன்? முக்கியமாக ஒரு ஃபார்முலா மட்டும் சொல்லலை, அதை மட்டும் எழுதிக்கிங்க. அந்த ஃபார்முலா மட்டும் எழுதிக்கிங்க. ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் விட்டுட்டேன். ஏன்னா இப்போ இந்த குரூப் 1ல் பிரசிடெண்ட்டை பற்றி ஒரு ஃபார்முலா கேட்டிருந்தேன். அந்த ஃபார்முலாவும் இதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ அதனால் சொல்ல வரேன். இப்போ இந்த 39 சீட்டை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற, அந்த 39 சீட்டு எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஒரு ஃபார்முலா எழுதிக்கிங்க. மேலே டோட்டல் சீட்டு. ஸோ தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்ட இப்போதைக்கு இருக்கிற சென்செக்ஸ் படி டோட்டல் சீட் எவ்வளோ இருக்குது அதை எழுதிக்கிறோம். டோட்டல் சீட்டு டிவைடட் பை டோட்டல் பீப்புள் ஆஃப் த தமிழ்நாடு. எத்தனை கோடி தமிழர்கள் இருக்காங்க சொல்லுவான் இல்லையா? இங்கே ஒருத்தர் அடித்து போய் கதையாக விட்டு தெரிஞ்சிட்டு இருப்பார், நாங்கள் வந்து கட்சி தீ மீட்க போகிறோம், படையை விட்டு அடிக்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா மாநிலம் அதுக்கு அரசு அதிகாரமே கிடையாது. வாயை திறந்தா வண்டியே பொய் தான். அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண முடியாது. ஒரு மத்திய அரசுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது,
மாநில அரசுக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது. சரியா? நான் கிட்டக்கிட்ட ஒரு 10 பேர் எடுத்துகிட்டு போய் AK 47 அங்கே நிற்பேன் அப்படிலாம் பண்ண முடியாது ஒன்றும். சரி, அதெல்லாம் தெரிஞ்சு பேசினா அந்த மாதிரி யாரும் வந்து நம்பிடாதீங்க. சரியா? அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரின்ட்டு. சரி, ஸோ அடுத்தது இதை வந்து எதுக்கு அப்படின்னா அந்த எத்தனை சீட்டு அலோகேட் பண்ண, இப்போ எத்தனை சீட் இருக்குது தமிழ்நாட்டில் டோட்டல் சீட்டு 39 இல்லையா? 39 டிவைடட் பை என்ன பண்ணும், சென்செக்ஸ் எவ்வளோ தமிழ்நாட்டோட சென்செக்ஸு 2011 சென்செக்ஸ் படியே சொல்லுங்கள். 7,21,00,000. இப்போ எவ்வளோ இருக்கு? எங்கே கேட்டாலும் 8 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. ஸோ 8 கோடி. ஸோ இதை நம்ம ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? இதே மாதிரியே ஒட்டுமொத்த எல்லா ஸ்டேட்டும் இந்த மாதிரி டிவைட் பண்ணி ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். இப்படி தான் நம்ம அந்த ப்ரொபோஷனல் சொன்னாலே ஒரு பாயிண்ட்டு ஈக்குவல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரியா? சார் இது ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ 39 சீட் அலோகேட்மெண்ட் ஆயிடுச்சு. உள்ளே இருக்கிற தொகுதி எப்படி ரேஷியோ பிரிப்பீங்க? இப்போ அரியலூரையும் பெரம்பலூரையும் வேணுன்னா சேர்த்துக்கலாம், பிரிச்சுக்கலாம். இந்த ரேஷியோ எப்படி பிரிக்கணும் அப்படின்னா அதுவும் சொல்கிறாங்க, எழுதிக்கிங்க மேலே. ஸோ மேலே நம்பர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஓட்டு, அந்த தொகுதியில் எத்தனை ஓட்டு இருக்குது வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஓட்டு, ஸோ அந்த தொகுதியில் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க டிவைடட் பை நம்பர் ஆஃப் சீட்டு. நம்பர் ஆஃப் சீட் எவ்வளோ? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரம்பலூரில் ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க, டிவைடட் பை 39 சீட்டு. அப்புறம் ரெண்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு தொகுதிக்கு எவ்வளோ சீட்டு ஒதுக்கணும் அப்படிங்கிற அந்த கான்ஸ்டியூஷன் பிரிக்கலாங்கிறது தெரிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அதை பொறுத்து தான் ஒரு தொகுதிக்கு அதிகமாகவும் ஒரு தொகுதி கம்மியாகவும் இருக்கும். இப்போ சென்னையெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயே 3 தொகுதி இருக்குது இல்லையா? சென்னை கிழக்கு, மேற்கு, வடக்குலாம் சொல்லி பிரிச்சுருப்பாங்க. ஆனால் பெரம்பலூர் எடுத்துக்கினா ஒரே தொகுதி தான். ஸோ இந்த மாதிரி ஒரே டிஸ்ட்ரிக் உள்ள எப்படி பிரிக்கிறாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான். கண்டிப்பாக வி ஆர் எக்ஸ்பெக்டடு குரூப் 2 கொஷின், குரூப் 4 கொஷின் இந்த ஃபார்முலா. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேவா? சார் இன்றைக்கி நேரத்தில் யாருக்கா டவுட் இருக்கா? மீதிலாம் இதெல்லாம் நம்ம தமிழ் சார்ந்து தான் படித்தோம், இதில் பெருசாக யாருக்கும் அந்த டவுட் இருக்காது. டீலிமிட்டேஷனை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். சப்ஜெக்ட் பார்த்துக்க நெக்ஸ்ட் கிளாஸில் கொஷின் வச்சு டெஸ்ட் வைப்பேன். சரியா? தெளிவாக படிச்சுட்டு வந்துடணும். அந்த மாதிரி இந்த புதுசாக வந்தவங்களுக்கு எல்லாம் நோட்ஸ் கிடச்சிருக்காது, பக்கத்தில் கொஞ்சம் மேபி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அது உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். ஓகேவா? இன்றைக்கி நேரத்தில் எதாவது டவுட் இருக்கா? கிளாஸ் வைண்ட் அப் பண்ணி சார் நீங்கள் எதாவது பேசுகிறீங்களா சார்? கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ன கேட்பேன்னு சொன்னேன், கேள்வி கேட்டு தான் கிளாஸுக்குள்ளே அனுப்புவேன். லீவு போட்டுலாம் இருந்துச்சிங்கன்னா அடுத்த கிளாஸில் கேள்வி கேட்பேன். நீ எப்படினாலும் என்கிட்ட கேள்வி கேட்காம ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம் உள்ளே வர முடியாது. சரியா? சரி, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சரியா? படிச்சுட்டு வாங்க.